கிழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவால் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகைடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமொழி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார்மொழி அமடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் வாரணாம்பிகை தாயாருடனவர் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரி சிவகோணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து தவ திரு தொண்டர்சீர் பரவாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்டர் புராணத்திலே தடுத்தாட்கொண்ட புராணத்திலே நம்முடைய நம்பி ஆரூரர் பூங்கோயில் என்று சொல்லக்கூடிய திருவாரூரிலே பறவை நாச்சியாரை பார்த்து பறவை நாச்சியாரிடம் பறவையாரும் நம்பிகளை பார்த்த நிகழ்வுகளெல்லாம் நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று 161 பாட்டு பார்த்துருக்குறோமா? 61 பார்த்தாச்சு, 62 இன்னும் பார்க்கலிங்க, 62 பார்க்கணும். அப்படிங்களா? அப்படிங்களா? சரி, 163வது திருப்பாடல் பார்க்கணும். நம்பிகள் பறவையாரை கண்ணுற்று அவருடைய மனநிலையை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். மாலை நேரம் வருகின்றது. அந்த மாலை நேரத்திலே நிலவு உதிர்ப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வானத்தை 3 ஓமைகளாலே சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அந்த மாலை நேரத்தினுடைய இருண்ட மாலை பொழுதை பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள்தம் வல்வினையும் அரண் அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த வானம் இருண்டு இருக்கிறது, அந்த இருண்ட வானத்திற்கு ஓமை சொல்லுகிறார். பஞ்சன் மெல்லடி பாவையர் உள்ளமும், அதாவது விலைமாதருடைய நெஞ்சு அப்படி இருண்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி வஞ்ச மாக்கள்தம் வல்வினையும், தீவினையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய வினைகளும் அது மாதிரி இருண்டு போயிருக்கும் என்று சொல்லி அதற்கு அடுத்து ஒரு ஓமை சொல்கிறார். திருவைந்தெழுத்தை மறந்தவர்களுடைய நெஞ்சம் அப்படி இருண்டு போயிருக்கு அப்படிங்கிறார். அரண் அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சம் என்று சொல்லி, அப்போ திருவைந்தெழுத்தை உணராதவர்களுடைய நெஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வானத்தை போல இருண்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். இதை எதுக்கு இந்த ஓமை மாலை நேரத்துக்காக இந்த ஓமை சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அப்படி நம்பிகளுடைய நிலையை பார்த்து நிலவு உதிர்க்கிறது. அந்த நிலவு பார்த்து நம்பிகளை பார்த்து புன்முறுவல் செய்தது என்று சொல்லி, நம்பிகளுடைய நிலையை பார்த்து புன்முறுவல் செய்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் மறுவில் சிந்தை வன்தொண்டர் வருந்தினால் இருமருங்குலார்க்கு யார் பிழைப்பார் என்று நறுமலர்க்கங்குல் நங்கை முன் கொண்ட புன்முறுவல் என்ன முகிழ்த்தது வெண்ணிலா என்று சொல்லி, நம்பிகளே, இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட தம்பிரான் தோழரே, இப்படி இருந்தால் யார்தான் பிழைக்க முடியும் என்று சொல்லி அந்த ஒரு சுவையாக அந்த பகுதியை நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்த திருப்பாட்டில் அறந்தை செய்வாருக்கு அலுங்கி தம் ஆருயர் அரங்கை தீண்ட மலர்குள மாதர்போல் பரந்த வெம்பகள் கொள்கி பனிமதி கரங்கள் நீண்ட அலர்ந்த கைரவம் என்று சொல்லி அந்த மாலை நேரத்தில் நிலவுதித்ததற்கு பிறகு அங்கு அந்த மலர்கள் எல்லாம் ஒரு சில மலர்கள் மாலை நேரத்தில் இரவிலே மலரக்கூடிய மலர்கள் எல்லாம் அங்கு ஆம்பல் மலர்கள் எல்லாம் பூத்திருந்தது என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு நிலவு வருகிறது. அந்த நிலவனுடைய ஒளியை சொல்லுகின்ற பொழுது திருநீட்டினுடைய ஒளி போன்றிருந்தது என்று சொல்கிறார். ரொம்ப அருமையான இடம் இந்த இடம். அதாவது தோற்றும் மண்ணுயிர்களுக்கெல்லாம் தூய்மையே சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆற்ற அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண்ணீற்றின் பேரொளி போன்றது நீ நிலா என்று சொல்லி அது இந்த இடத்துல அந்த நிலவுடைய ஒளியை பார்த்த உடனேயே இப்போ திருநீற்று கோமை சொல்கிறார். இதே மாதிரி 2வது சந்திப்பில் 2 திருநீற்று குழாங்கள், ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கூட்டம், நாவுக்கரசு பெருமானுடைய திருக்கூட்டம், 2 திருக்கூட்டம் ஒருத்தர் பணிந்து கொள்ளுகிறார்கள். அப்படி 2 திருக்கூட்டம் ஒன்றாக சேர்ந்தது எப்படி சொல்வார் அப்படின்னா
2 நிலவின் கடல்கள் ஒன்று சேர்ந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். சேக்கிழார் பெருமானுடைய அந்த தெய்வ கவிநலம் அப்படிங்கிறது இதுதானுங்க. அவருக்கு எதை பார்த்தாலும் திருநீரே தான் தெரியும். திருநீற்றை நினைவுபடுத்தி தான் சொல்லுவார். திருநீற்றை பார்க்கின்ற பொழுது கடலை சொல்கிறார், 2 பார்க்கடலை சொல்கிறார். அதே மாதிரி இப்போ நிலவுக்கு ஓமை சொல்லுகின்ற பொழுதும் திருநீற்றுக்கு ஓமை திருநீரை சொல்கிறார். அதான் இந்த பாட்டில் அருமையான ஒரு இடம். அதே மாதிரி நமக்கு அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு பல்லக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த பல்லக்கை பார்த்த உடனே அவருக்கு என்ன நினைவு வந்தது அப்படின்னா திருநீற்று ஒளி தான் நினைவுக்கு வந்தது. சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம். முத்துசிவிகை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க திருநெல்வாயில் அறத்துறையில். அவர் அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன நினைவு வந்ததுன்னா பெருமானுடைய திருவருளாக கருதினாராம். அப்படியே திருநீற்று ஒளி அவருக்கு நினைவுக்கு வந்தது. வெண்ணீற்று ஒளி போன்று என்று சொல்கிறார். அதனால் என்ன பண்ணார், அந்த பல்லக்க வளமாக வந்து அஞ்செழுத்தை சொல்லி அதற்கு பிறகு அதில் ஏறி அமர்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுவார். அப்போ பெருமக்களுக்கு எப்படின்னா நம்முடைய அருளாளர்களுக்கு எதை பார்த்தாலும் திருநீற்று உருவமே தெரியும். ஏன்னா பெருமானுடைய திருமேனியில் அணிந்திருப்பது வெந்நீர், பூசுவது வெந்நீர், பூண்பதும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணடி மணிவாசக பெருமான். அதே மாதிரி நமக்கு வெந்த சாம்பல் விரையன பூசியே ஞானசம்பந்த பெருமானுடைய இப்படி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு திருநீர். திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப. இப்போ திருநீர் என்று சொல்லுவது பெருமானுடைய ஒரு உருவம். அதை நமக்காக சாமி கொடுத்துருக்கார். நமக்கு எதுக்காக கொடுத்துருக்கிறாரு, நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவத்தை தானே கொடுத்துருக்கிறார். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து சிவஞான போதம். அது மாதிரி அந்த இப்போ நிலவை பார்த்த உடனே சேக்கிழார் பெருமானுக்கு என்ன நினைவு வருது அப்படின்னா திருநீர் நினைவுக்கு வருகிறது. எப்படி சேரமான் பெருமான் நாயனாருக்கு திருமேனியில் வெளுத்திருந்த அந்த உவர் மண் அவருக்கு திருநீராக காட்சி கொடுத்தது. ஒரு வண்ணான் அப்படி மழையில் நனைந்து வெயிலில் காய்ஞ்சு அந்த மேனியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் காய்ந்த நிலை சேரமான் பெருமான் நாயனாருக்கு பார்க்கறதுக்கு திருநீர் போல காட்சி கண்டது. அதனால் அவர் பார்த்த உடனேயே அந்த யானையிலிருந்து கீழே இறங்கி போய் அவர் அப்படியே பணிவாக வணங்கி நிற்கிறார். அப்படி வணங்கி நிற்கின்ற பொழுது தான் அவர் யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவர் என்ன சொல்கிறார், அதுக்கு அடியேன் அடிச்சேரன் அப்படின்னார். ஒரு பெரிய மன்னர் இல்லைங்களா, திருமாக்கோதையார் அவருடைய பெயர், சேர நாட்டினுடைய ஒரு பெரிய மன்னர். அவர் சொல்லார் அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகுமனம் ஒளிந்தார் அப்படின்னார். அப்படின்னா திருநீற்று வேடத்தை நினைக்கிறதே ஒரு பெரிய தவங்க. திருநீர் பூசுறது அப்புறம் திருநீற்று வேடத்தை நினைக்கிறதே ஒரு பெரிய தவம். அதனால் நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ போ அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய படை வீரர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் ஏதாவது நம்மளை பண்ணிடுவாங்களோன்னு அவர் பயந்து நடுங்கிறார் அந்த ஊர் வண்ணான். ஆனால் அவர் என்ன சொன்னார், வருந்தாதே ஏகுமென அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் உனக்கு துன்பம் வராது என்று சொல்லி தேற்றி அனுப்பியதாக நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி இந்த நிலவனுடைய வெளிச்சம் இப்போ எப்படி தெரியுது அப்படின்னா நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு திருநீற்றினுடைய ஒளி போல் தெரிந்தது. தன் பரந்த அண்ணல் வெண்ணீற்றின் பேரொளி போன்றது நீ நிலா என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அதே மாதிரி சேக்கிழார் பெருமானுக்கு அந்த நெற்பயிர்களை கண்ட பொழுதில் விளைந்த நெற்பயிரை கண்ட பொழுது பக்குவமுடைய அடியார் ஒருவரை வணங்கி கொள்வது போல் இருக்குதுன்னார் இல்லைங்களா. அதான் நமக்கு அது நாட்டு சிறப்புலையே சொல்லிடுறாருங்க. பத்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்துநீல் பக்தியின்பால் முதுதலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் என்று சொல்லி அது அந்த 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 வளைந்து நிற்கக்கூடிய காட்சி பக்குவமுடைய அடியார்கள் தலையால் வணங்கி கொள்வதைப் போல இருக்கிறது என்று சொல்கிறார் நமக்கு. இந்த ஓமை எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீவக சிந்தாமணியில் இருக்குதுங்க. சீவக சிந்தாமணியில் இதே நெற்பயிர் வளைந்த காட்சியை திருத்தக்க தேவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா நல்ல அதாவது சொல்லரும் சூட்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருவிருந்து மேலனார் செல்வம் போல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தது அப்படிங்கிறாரு. 3 ஓமை சொல்கிறாருங்க. அவருக்கு அந்த நெல் பயிரை பார்த்தா
சொல்லரும் சூர்பரும் பசும்பாம்பின் தோற்றம் போல். அந்த முதிர்ந்து தலை வணங்கிறதுக்கு முன்னாடி அந்த நெல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பசும்பாம்பு பச்சை பாம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த பச்சை பாம்பு முழுங்குன்னு எப்படி இருக்கும் அது மாதிரி நல்ல ஒரு பல்ஜியாக இருக்குதான். அந்த கழுத்து பார்த்தா வீங்கி இருக்கும், முழுங்கின பச்சை பாம்பு அது மாதிரி இருக்குதான். அதுக்கு ஒரு ஓமை என்ன சொல்கிறாருன்னா, மேலாளார் செல்வம் போல் தலை விரும்பி அப்படின்றாரு. குறுக்கு வழியில் பணம் சம்பாரிச்சும் அப்படி இருப்பானா அப்படின்னா அந்த ஆணவத்தோடு இருப்பானா. அதற்கு பிறகு விளைந்த அந்த பருவத்தை சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லாருன்னா, கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தது. 2 படித்த பெரியவங்க ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அப்படி வணங்கிட்டு போவாங்களாம். அவருடைய பார்வைக்கு அது ஒரு உலகியல் உதாரணம் சொல்கிறார். ஆனால் நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் அதை முழுக்க எப்படி பார்க்குறார் அப்படின்னா, ஒரு சிவ விளைவாகவே பார்க்குறார். அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய ஓமைக்கு மற்றவங்களுடைய ஓமைக்கு இருக்கக்கூடிய வேறுபட. ஆசான் ஞான சம்பந்தம் அவருடைய ஆராய்ச்சி குறிப்பில் இந்த பாடலை சொல்லி அதற்கான பொருளையும் சொல்லி விளக்கியிருக்கிறார். அப்போ சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு அதான் அவருக்கு உலகியல் ஓமை தெரிஞ்சது, அது நல்ல ஓமை தான். ஆனால் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய கண்களுக்கு அது முழுக்க ஒரு பக்குவமுடைய அடியார் போலவே தெரிந்தது. அப்போ வளைந்து நிற்கக்கூடிய காட்சி அடியார்களுக்கு ஓமையாக தெரியும். இது மாதிரி வெண்ணிறமான காட்சிகள் எல்லாமே எப்படி தெரியும், திருநீராகவே தெரியும். அதுதான் சேக்கிழார் பெருமானுடைய ஒரு தெய்வ கவிநலம் என்று சொல்லுவது. இந்த அடுத்த திருப்பாடல் நமக்கு இப்போ அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு பறவையாரை பார்த்ததுலேருந்து ஒரு மாற்றம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாற்றத்தினால அவர் கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் இந்த 4 பாடல்கள் அந்த மாதிரி சொல்கிறார். வாவி புல்லொளி மாறிய மாலையில் நாவல் ஊரரும் நங்கை பறவையாம் பாவை தந்த படர்பெரும் காதலும் ஆவி சூழ்ந்த தனிமையும் ஆயினார். இப்போ யாருக்கிட்டையும் பேசுறதில்ல, அப்படியே அவர் பாட்டுக்கு அதே சிந்தனையில் அப்படியே இருக்கிறார், பறவையாருடைய சிந்தனையிலே இருக்கிறார். அதாவது பகல் போக்கிய புள்ளினம் சென்று மாலையில் சேக்கைகளில் சேர்ந்தன. இப்போ மாலை நேரம் பறவைகள் எல்லாம் சென்று கூடுகளிலே சென்று தன்னுடைய பெண் பறவையோடு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த புல்லினத்தின் ஒளி மாறிய காலமாகிய மாலை போதில் அந்த பறவைகளுடைய சத்தமும் அடங்கிருச்சு. அப்படி அடங்கி இருக்கிற பொழுது அந்த புல்லினத்தின் ஒளி மாறிய மாலை பொழுதில் நம்பிகளும் நங்கை பறவையார் தமக்கு கொடுத்த படரும் தன்மை தாகிய பெரும் காதலும் தன் உயிரை சூழ்ந்து பற்றிய தனிமையும் உடையராயினார். இப்போ அவர் தனிமையில் இருக்கிறார். அந்த நினைவு அவரை கொஞ்சம் வருத்தம் செய்யுது. அதான் அங்கே சொல்றார், மறுவில் சிந்தை வன்தொண்டர் வருந்தினால் அப்படிங்கிற மாதிரி. நங்கை பறவையாம் அப்படின்னு, நங்கை பறவை அப்படிங்கிறது பறவையாருடைய திருப்பெயர். நங்கை அப்படின்னா பெண்களில் சிறந்தவள்னு அர்த்தங்க. ஏன்னா உம்பர் தரத்தார்க்கும் சேர்வரியார் அப்படின்னு சொல்லி அடியாரெல்லாம் சொல்லுவாங்க. தேவர்கள் கூட நெருங்க முடியாத பெருமையுடையவர் பறவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நங்கை பறவை என்று சொல்லி. பெண்களில் சிறந்தவங்களை நங்கைன்னு சொல்லுவாங்க. ஆடவரில் சிறந்தவர்களை நம்பி என்று சொல்லுவாங்க. இப்படி தந்த படர்பெறும் காதல் பறவை தந்ததே ஆயினும் காதலானது உள்ளமெங்கும் படர்ந்து செல்வதால் பெருங்காதலாயிற்று என்று சொல்லி ஆவி சூழ்ந்த தனிமையும் அப்படின்னா தமது ஆவியை சூழ்ந்த தனியார் தன்மையும் ஆவி இங்கு நின்றும் பறவையாரிடம் போயினமையால் ஆவி நல்குவர் என்ற ஆரூர் பெருமானை வேண்டிக் கொண்டார் நம்பிகள். அதாவது இப்போ அவர்கிட்ட உயிர் அவர்கிட்ட இல்லை, பறவையார்கிட்ட இருக்கிறனால அதை எனக்கு நீங்கள் மீண்டும் தந்து உதவணும் என்று சொல்லி பெருமானிடத்தில் அவர் விண்ணப்பம் வைக்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் ஆவி நல்காது பெருமான் தாமே தனியாய் துணையிருந்தார் என்பது ஆவி சூழ்ந்த தனிமையாவது இறைவன் உயிருக்கு உயிராய் கலந்து சூழ்ந்து நிற்கும் தன்மை என்று சொல்லி அப்படி தனிமேல் இப்போ இருக்கிற மாதிரி நம்பிகள் கொஞ்சம் வருத்தப்படுறார். தன் திருக்கண் எரிதலில் பட்டு வெந்தகாமன் வெளியே செய்து என் முன் நின்று வாழி தொடுப்பதே எந்த யாரருள் இவ்வண்ணமோ என்பார். அது மன்மதனெல்லாம் நிற்கவே முடியாத முன்னாடி நம்பிகள் நினைக்கிறார். ஏன்னா மன்மதனுடைய நிலை என்ன, சாமியினுடைய திருக்கனால் எரிக்கப்பட்டவன் மன்மதன் இல்லையா. அப்படிப்பட்ட மன்மதன் என் முன்னாடி நிற்கிறதுக்கே முடியாது. இப்போ நின்னது மட்டும் அல்லாது
என்னை இந்த மாதிரி ஒரு மையலும் செய்திருக்கிறான், இது என்ன பெருமானுடைய திருவருள் என்று சொல்லி நம்பிகள் இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி பெருமான் இடத்துல சொல்கிறாருங்க. இதிலிருந்து ஒரு 4 பாடல் இதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஆமாம், அதாவது முன் யாவரோடும் உரை இயம்பாதிருந்த நம்பிகள் தனிமையாக காதல் மேன்மேல் படர்ந்து பெருகிய போது அந்த காதலை துன்பமாக்கும் பொருள்களை நோக்கி உரைகளை கூறுகின்றார் என்று சொல்லி, அதாவது அவருக்கு இப்போ எல்லாமே நிலவு ஒளி கூட துன்பமாக தெரியுது, ஒரு வெப்பமாக தெரியுது, கடல் அவருக்கு வெப்பமாக தெரியுது, பார்க்கிற பொருள் எல்லாமே இப்போ அவருக்கு ஒரு துன்பம் தருவது போல அவர் உணர்றார். அதாங்க சொல்ல இந்த பாடலில் எந்தையார் தமது நெற்றி திருக்கனின் தீயிலைப்பட்டு வெந்து போன மன்மதன், ஏற்கனவே பெருமானுடைய நெற்றிக்கண்ணால் எரிக்கப்பட்டவன் தானே மன்மதன். அப்படிப்பட்ட மன்மதன் வந்து போன மன்மதன் வெளிப்பட உருக்கொண்டு இங்கே என் முன்னே நின்று அம்பு எய்துவதா? அவன் எந்திரிச்சு முன்னாடி நிற்கவே முடியாது, இப்போ நின்னது மட்டுமல்லாமல் அம்பு எய்துவது போல் இருக்கிறது என்று சொல்லி, அப்படி அம்பு எய்வதா? தொடுக்க வன்மை உடையவனாவதா? அதை தொடுக்குவதற்கு அவன் வன்மை உடையவனா? அருள் இவ்வண்ணமோ அப்படின்னா பெருமானுடைய திருவருளும் இத்தன்மை உடையதாமோ என்று சொல்லி, அப்படி இருக்கக்கூடிய என்னை இந்த மாதிரி ஒரு துன்பம் செய்வது இறைவனுடைய திருவருள் என்று சொல்லி இந்த இடத்துல நினைக்கிறாருங்க. பெருமானுடைய தம் திருக்கண் எரிதலல் அப்படின்னா திருக்கண் அப்படிங்கிறது இறைவனுடைய கண்களுக்கு திருக்கண் அப்படின்றது. திரு அப்படின்னாவே கண்டாரால் விருப்பப்படும் நோக்கம் தன்மையுடையது என்று சொல்லி பேராசிரியருடைய உரை, திருக்கோவையாருக்கு உரை சொல்லுகின்ற பொழுது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்று சொல்லுவாங்க. அது மாதிரி யார் பார்த்தாலும் அது விரும்பக்கூடிய ஒரு திருக்கண் பெருமானுடைய திருக்கண்ணுங்க. அதான் அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சொல்கிறாருங்க. அங்கனர் கருணை கூர்ந்தன்னா அருட்தன்மை வாய்ந்த கண்கள் யார்? பெருமானுடைய கண்கள். இப்போ பெருமானுடைய கண்கள் நம்ம மேலே பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அருள் தன்மை வாய்ந்த கண்கள். கண்ணப்ப நாயனாருடைய அந்த திருமேனியில் அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சாத்திரம் படித்தாரா தோத்திரம் படித்தாரா? பெருமானுடைய திருக்கண் நோக்கம் பட்டது, அவ்வளோதான். சேக்கிழ பெருமான் சார் முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால், அங்கே அது ஒன்று தான் நடந்தது, நயன தீட்சை தான் நடந்தது. முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினை 2 சாறுமல 3 மர அன்பு விளம்பாய் தெரிவார் அவர் கருத்தின் அளவினரோன்னார். அது சாமியினுடைய திருநோக்கம் மட்டும்தான் பட்டுச்சு. இந்த மாயையாக இருந்த உடம்பு, அந்த மாயை போயிடுச்சு, வினைகளும் போயிடுச்சு, அதே மாதிரி மலமும் போயிடுச்சு. இந்த 3 மலமும் எப்படி நீங்கியது அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்கிறாருங்க. முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் அப்படிங்கிற பாடலில் சொல்கிறார். அந்த 3 மலங்களும் போயிடுச்சான். ஏன்னா சாமியினுடைய திருநோக்கம் பட்டால் அது மாதிரியெல்லாம் நடக்கும். அப்படி இருக்கிற பொழுது பெருமானுடைய திருக்கண் அப்படி அதில் எரிந்து பட்டவன் மன்மதன். அவன் முன்னாடி நிற்கிறதுக்கே வழியற்றவன். ஆனால் அவனுடைய அந்த ஒரு இது என் மேலே படுகிறது, இது இறைவனுடைய திருவருளோ என்று சொல்லி நம்பிகள் இந்த இடத்துல எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்று சொல்லி, எமது தலைவனாருடைய திருவருளும் இவ்வாறு ஆவதொன்றோ? திருவருளின் முன் வரவும் நிற்கவும் வாழிதொடவும் மாட்டாதவன் மதனன். அப்படி தம்பிரான் தம்மையே தோழனாக தந்த திருவருள் நிரம்பி என் முன் நின்று வாழி தொடுப்பதாயின் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. இந்த இடத்துல என்ன நினைக்கிறாருன்னா, இறைவனுடைய திருவருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்போ இதுக்கும் என்ன காரணம்? இறைவனுடைய ஆரூர் பெருமானுடைய அருளே காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. அதாவது ஒரு உலகியல் இன்ப துன்பங்களை அவர் அனுபவிக்கின்ற பொழுதும் கூட அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறாருன்னா, பெருமானுடைய திருவருள் தான் காரணம். இதுதான் பக்குவப்பட்டவங்களுடைய ஒரு, இப்போ நமக்கெல்லாம் ஒரு சிறு துன்பம் வந்ததுன்னா கொஞ்சம் நிலையில் கலங்கிடுவோம். ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல, இதுவும் இறைவனுடைய திருவருளே என்று சொல்லி நினைக்கிறார். அதுதான் அந்த பாட்டில் எந்தையார் அருள் இவ்வண்ணமோ என்று சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்தது நிலவை பார்க்கிறாரு. அதாவது குளிர்ச்சிக்கு தான் நிலவை ஓமை சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த நிலவனுடைய ஒளி கூட இப்போ நம்பிகளுக்கு எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் வெப்பமாக இருக்குதான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு மன உளைச்சல் அவர் இருக்கிறார். அதான் சொல்கிறார், ஆர்த்தி கண்டுமென் மேனின்று ஆர்த்தி கண்டும் என்மேல் நின்று அழல் கதிர் தூர்ப்பதே என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீட்தரங்க நெடுங்கங்கை நீள்முடி சாத்தும் வெண்மதி போன்றிலை தன்மதி அப்படின்னா, அதாவது துன்பத்தை கண்ட பின்னும் மேலும் மேலும்
எப்போதும் போல் உனது போக்கின்படியே போகாமல் நின்று உனது இயல்பான குளிர்ந்த கிரணமல்லாது இயல்புக்கு மாறான வெப்ப கதிர்களை தூவுவதா? அதாவது என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு, நிலவை பார்த்து சொல்கிறார், என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுட்டு நீ எப்பொழுதும் குளிர்ந்த கதிர்கள் தானே உன்னுடைய இயல்பு, ஆனால் இப்போ உன்னுடைய கதிர்கள் எப்படி இருக்குது? வெப்பமான கதிர்களை மேலே நீ வீசுகிற என்று சொல்லி நிலவை பார்த்து நம்பிகள் இப்படி சொல்கிறாருங்க. வெப்ப கதிர்களை தூவுவதா என்று சொல்லியும், என்னை தடுத்து ஆளாக கொண்ட இறைவன் தனது நீர்மை பொருந்திய அலைகளை உடைய நெடிய கங்கை சூடிய நீண்ட முடியலே அருணினால் எடுத்து அணிந்து கொண்ட வெள்ளிய சந்திரனைப் போல் நீ அமைந்தா இல்லை என்று சொல்கிறாரு. பெருமான் திருமுடியில் சந்திரனை எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த சந்திரன் வேற, நீ வேற அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்படின்னா எங்களுடைய பெருமான் தலையில் எடுத்து சூடிக்கொண்ட சந்திரன் குளிர்ச்சியுடையவன், ஆனால் நீ எப்படி இருக்கிற? வெப்பத்தை கொடுக்கிற என்று சொல்லி அப்போ இறைவன் முடியில் சூடிய சந்திரனை விட்டு கொடுக்கல. அது வேற இது வேறங்கிற மாதிரி இப்போ இது அவருடைய நிலையை வெளிப்படுத்துகிறார் நம்பிகள். அப்படி அந்த சந்திரனை போல் நீ அமைந்தா இல்லை, நீர்த்தரங்க நெடுங்கங்கை நீள்முடி சாத்து வெண்மதி போன்று இல்லை தன்மதி. அப்போ பெருமான் தலையிலே சூடிக்கொண்ட அந்த சந்திரனை போல நீ இல்லை. இப்போ நீ எப்படி இருக்கிற? வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கதிர் போல நீ வீசுகிறாய் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். ஆர்த்தினா துன்பம்னு அர்த்தங்க. அதாவது ஆர்த்தி கண்டுமென் அப்படின்னா என்னுடைய துன்பத்தை கண்டு அந்த துன்பத்தை கேட்டாரு போல அந்த துன்பத்தை மீண்டும் அதிகப்படுத்துவது போல் உன்னுடைய கதிர்கள் இருக்குது என்று சொல்லி சொல்கிறாருங்க. பறவை தந்த படர்பெறும் காதலால் விளைந்தது காதல் நிறைவு தலைவன் தலைவியர் சேர்ந்தபோது இன்பமாயும் அதுவே பிரிந்த போது துன்பமாயும் விளைவதாம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறாருன்னா, ஒரு புராணம் அப்படின்னா அதில் என்னென்னவெல்லாம் இருக்கணும்? காதல், வீரம் இதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா? இதை விட்டால் வேறு எந்த இடத்துலையும் சேக்கிழார் பெருமான் இவ்வளோ பெருசாக சொல்கிறது இல்லை. ஒரு புராணம், அந்த புராணத்துக்கு நாட்டு சிறப்பு வேணும், நகர சிறப்பு வேணும், காதல் வேணும், வீரம் வேணும். வீரம் நிறைய இடத்துல இருக்குது. இயல்பை நாயனார் புராணத்தில் இருக்குது, சிறுத்தொண்ட நாயனார் புராணத்தில் இருக்குது, இப்படி பல இடங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்தில் மட்டும்தான் இருக்குது. அடுத்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில் அது கூட இந்த அளவுக்கு இல்லை, ஒரு பாடல் தான் வரும். அதனால் சேக்கிழார் பெருமான் அந்த புராணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நடையில் கொண்டு போகிறார். மேன்மேல் நின்று அலர்கதிர் தூர்ப்பதே மேல் துறப்பு என்ற மீண்டும் மீண்டும் இந்த துன்பமான கதிர்களை என் மீது தூர்ப்பதா என்று சொல்லி சொல்கிறார். நீள்முடின நீண்ட சடையாகிய முடி பெருமானுடைய திருமுடி சிவபெருமானுக்கு உரிய சைவ திரு அடையாளங்களில் ஒன்று என்று சொல்லி நீள்முடி அப்படிங்கிறது பெருமானுடைய திருமுடி. போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவு என்று திருவாசகத்தில் சொல்ல மாதிரி போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பெருமானுடைய அந்த திருமுடியை சொல்லுகின்ற பொழுது எல்லா உலகங்களுக்கும் சொல்லுலகம் பொருளுலகம் சுத்தமாய் அசுத்தமாய்க்கெல்லாம் மேலே இருக்கக்கூடியது இறைவனுடைய திருமுடி. அதே மாதிரி பாதாளம் ஏழினங்கில் சொற்கழிவு பாதமல் என்று சொல்லி அவனுடைய திருவடியும் யாராலையும் பார்க்க முடியாது, திருமுடியும் யாராலையும் பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்துல போதார் புனைமுடியும் என்று சொல்லி சொல்கிறாரு. இப்படி சாத்தும் வெண்மதி இயல்பிலே குளிர்ந்த அமுது உருவாகிய சந்திரன் கங்கையின் சார்பினால் மேலும் மேலும் அதிக குளிர்ச்சி பெறுவன் என்பது குறிப்பு என்று சொல்லி அப்படி அந்த தன்மதி இப்போ அவருக்கு எப்படி இருக்குதுன்னா வெம்மையாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்தது கடலை சொல்கிறாருங்க. இப்போ நிலவை சொன்னார், அடுத்தது கடலை சொல்கிறார். அடுத்து மேன்மேல் அழைத்து எழும் ஆலியே தடுத்து முன்யனை ஆண்டவர் தாம் உனக்கு அடுத்த நஞ்சு உன் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டு நீ என்னை இன்று என் செய்யாய். என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் பார்க்கடலை கடைந்த பொழுது நீ எங்கள் சிவபெருமான் எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே நஞ்சை கொடுத்த, இப்போ நீ எனக்கு என்ன தான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடலை பார்த்து கேட்கிறார். அந்த கடலே இவருக்கு துன்பமாக இருக்குது. அதுக்கு ஒரு ஓமை என்ன சொல்கிறாரு, பார்க்கடலை கடைந்த பொழுது நஞ்சு வந்தது, எங்கள் சிவபெருமானுக்கே நீ நஞ்சு கொடுத்த, இப்போ நீ என்ன சும்மாவே விட போகிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அந்த இயற்கையை கூட தன்னுடைய அது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு தன்னுடைய சூழலுக்கு ஏற்றார் போல அமைத்து காட்டுவது நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய ஒரு கவி நலம்ங்க. அதான் அப்படி மேலும் மேலும் அடுத்து அலைகளை வீசி எழுகின்ற கடலே பிற தேவர்களை எல்லாம் துன்புறுத்திய நஞ்சை என்னை முன்னே தடுத்து ஆட்கொண்ட இறைவனே உண்ணும்படி உன் அலைகளாகிய கைகளினால் எடுத்து நீட்டி கொடுத்த
உன்னுடைய அலைகளாகிய கையினால் எடுத்து எங்கள் சாமிக்கே வந்து நீயே நஞ்சு கொடுத்த என்று சொல்லி, அப்படி நீ என்னை இன்று என் செய்யாய், என்னை இன்றைக்கு என்ன செய்ய மாட்டாய் என்று சொல்லி, இதுக்கு மேலேயே நீ வந்து செய்வே என்று சொல்லி சொல்கிறாருங்க. அழைத்தலும் ஆலிய, அழைத்து எழுதலே உனது இயல்பாயிற்று ஆதலின் பிறரையும் அழைத்தல் உனது தொழிலும் ஆயிற்று என்று சொல்லி சொல்வாங்க. என்னை ஆண்டவர் தாம் உண, என்னை ஆண்டவர்க்கும் அவர் தாமே உண்ணும்படி என்று சொல்லி சொல்ற. எடுத்து நீட்டு நீ உண்பதற்கு நஞ்சு கொடுக்கின்றோம் என்று சிறிதும் மறைவும் நாணமும் அச்சமும் இன்றி பெருமானுக்கே வந்து நஞ்சு கொடுத்ததுனால சாமி வந்து அப்படி சொல்கிறார். நம்பிகள் வந்து அப்படி நினைக்கிறார். அதுவும் வந்து என்ன சொல்கிறார், நானே என்னை அப்படின்னு சொன்னால், நானே அந்த நஞ்சை வந்து எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு நேரிலே கொண்டு போய் கொடுத்தது இவர் தானே, கையில் திரட்டி கொண்டு போய் கொடுத்தது இவர் தான். அதான் சொல்ல, நானே நேரில் பெற்றுக்கொண்டு போயினேன். அவருக்கு பெயர் ஆளாள சுந்தரங்கிற பெயர் காரணமே அதுதானே. அந்த ஆலகால விஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு போனதுனால தான் அவருக்கு ஆளாள சுந்தரனே ஒரு பெயர் இல்லைங்களா. அதான் சொல்லார், ஆதலின் உன் தன்மை நேரில் அறிந்துள்ளே உள்ளேனாக என்னை என்று சொல்லி என் தலைவனுக்கே வெளிப்பட நஞ்சு கொடுத்து நீ என்னை என்னதான் செய்ய மாட்டாய் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் இது மாதிரி சொல்கிறாருங்க. அடுத்தது வந்து தென்றல் காற்று சொல்ல. தென்றல்னால் இனிமையானது தானே. தென்றல்னால் எல்லாத்துக்கும் இனிமை தரக்கூடியது. அந்த தென்றல் கூட இவருக்கு வந்து துன்பத்தை கொடுத்துருக்குது இந்த காலத்தில். அதான் சொல்லார், பிறந்தது எங்கள் பிரான் மலையத்து இடை சிறந்து அணைந்தது தெய்வ நீர் நாட்டினில் புறம்பனை தடம் பொங்கழல் வீசிட மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாருதம். நீ வந்து அறத்துக்கு வேறான மரத்தை பயின்று வந்து இப்படி நீ வந்து வேகமாக வீசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி தென்றலை பார்த்து சொல்கிறாருங்க. இனிமையான தென்றல், இனிய தென்றலே அதாவது நீ வந்து பிறந்த எங்கள் பெருமானாக இறைவனுடைய பொதிய மலையிலே, அதாவது பொதிய மலையிலிருந்து இங்கே நீ வந்து பிறந்திருக்கிற. அப்படி பொதிய மலையில் பிறந்து அந்த பிறந்த இடத்தினின்று இங்கு சிறப்பு பெற்று வந்து சேர்ந்த வழியாவது தெய்வத்தன்மை பொருந்தை சோழ நாட்டு தடாங்களின் வழி தீக்காற்று வீசும்படியாக நீ வன்மை பழகியது எங்கே? அதாவது நீ பிறந்த இடம் பெருமான் இருக்கக்கூடிய இமயமலையில், ஆனால் நீங்கள் வந்து வீசிக்கொண்டு இருப்பது சோழ நாட்டில். ஆனால் நீ இந்த வன்மையை நீ எங்கே தெரிஞ்சிட்ட என்று சொல்லி, அப்படி வன்மையாக வீசக்கூடிய அந்த வன்மையை நீ எங்கே தெரிஞ்சிட்ட, அறத்துக்கு மாறான மரத்தை எப்போ நீ பழகின என்று சொல்லி கேட்கிறாருங்க. அதாவது தமிழ் ரொம்ப இனிமையானது, இனிய மொழியாதலின் தமிழ் மொழிக்கு காரண பெயர் வந்தது தமிழ் தளிய சாயல் என்று சொல்லி சொல்கிறாங்க. மலையத்திலே தமிழ் மொழி இருத்தலின் அங்கே பிறந்த மாருதம் தமிழ் மாருதம் ஆயிற்று என்று சொல்லி திருமூலர் தமிழ் கற்க வந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. திருமூலர் வந்து எங்கேருந்து வந்தார்? வடநாட்டிலிருந்து இங்கே வந்து அவர் திருமூலரிடத்தில் அகத்தியரிடத்தில் தமிழ் கற்பதற்காக இங்கே வர்றார். அங்கிருந்து வர்ற பொழுது அவருடைய பெயர் திருமூலர் இல்லை, அவர் பேர் சுந்தரனார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அப்பா அம்மா வைத்து அங்கே மேலே கைலாயத்தில் அவருடைய பெயர் வந்து சுந்தரனார். இந்த மூலனுடைய உடம்புல புகுந்ததுனால தான் மூலர் அப்படிங்கிறது. அவர் வந்ததெல்லாம் எதுக்குன்னா அகத்திய முனைவரிடத்தில் பொதிய மலையில் போய் தமிழ் கற்பதற்காகத்தான் வர்றார். ஆமாம், அப்படி அந்த தென்றல் காற்று கூட இவருக்கு வந்து ஒரு வன்மையாக தெரியுது. எமது இறைவனுடைய மலையிலே பிறந்தனை ஆதலின் அந்நன்மை நன்புரிமையால் எங்களுக்கு இடையூறு செய்தலாகாது என்பது குறிப்பு என்று சொல்லி சொல்கிறாருங்க. மரம் பயின்றது அப்படின்னா வன்மை பழகியது, வீசிடும்படி செய்யும் வன்மை, பிறந்த இடமும் புகுந்த இடமும் அல்லாது பயிலதற்கு வேறு இடமில்லை ஆதலின் வேறு எங்கோ என்று சொல்லி கேட்குறாருங்க. இப்படி இந்த 4 பாடலுமே வந்து அவருடைய நம்பிகள் வந்து அன்று இரவு ஆரூர் பெருமான் திருவருள் செய்கின்ற வரையில் நிகழ்ந்து கொண்டிருந்தவாதல் என்பார் என, அதாவது இந்த மனநிலை எல்லாம் அந்த ஒரு நாள் இரவு அவருக்கு இருந்த ஒரு மனநிலையை சேக்கிழ பெருமான் நமக்கு 4 பாடல்களில் சொல்லியிருக்கிறார். அடுத்து வந்து பறவையார், இப்போ நம்பிகளுடைய நிலைமையை சொன்னார் இல்லையா, அடுத்து பறவை அம்மா வந்து எப்படி வருத்தப்படுறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய பாடல்களில் சொல்கிறார். இன்ன தன்மைய பின்னும் இயம்புவான் மண்ணு காதலன் ஆகிய வள்ளல் பால் தன் அரும்பெறல் நெஞ்சு தயங்கப்போம் அன்னம் அன்னவள் செய்கை அறைகுவாம்
இப்படி இன்ன தன்மை இனிமேல் பறவையாருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறேன் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அப்படி இவை போன்ற தன்மையுடைய மொழிகளை மேலும் சொல்வதற்கு பொருந்திய காதலை உடையாராக அருட்கொடையாளராம் நம்பிகளிடத்து, அருட்கொடையாளர் அப்படிங்கிறார் நம்பிகளை. ஆமாம், ஏன் அருட்கொடையாளர்னு சொன்னார் அப்படின்னா, அவர் இறைவனிடத்திலே அணுக்கு தொண்டராக இருந்த ஒருவர். நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணுலகத்தில் எத்தனை வருஷம் இருந்தார்? 18 ஆண்டுகள் இருந்தார். ஏற்கனவே பெருமான் திருவடியில் இருந்த ஒருவர் இங்கே நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக நமக்கெல்லாம் யாரும் கொடுக்காத அந்த திருத்தொண்ட தொகை கொடுத்த ஒரு பெரிய வள்ளல் நம்முடைய நம்பிகள். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, மண்ணு காதலனாகிய வள்ளல் பால் என்று சொல்லி, தன் அரும் பெறல் நெஞ்சு தயங்கப்போம் என்று சொல்லி, அப்படி தனது பிறர்க்கரிய மனம் பின்னின்று தயங்கி வர முன் சென்றவராகிய அன்னம் போன்ற பறவை செயலின் திறங்களை நீ சொல்வோம் என்று சொல்லி, பறவைநாச்சருடைய செயலை நீ சொல்ல போகிறோம் என்று சொல்கிறார். இன்ன தன்மையை பின்னும் இயம்புவான் மண்ணு காதலன் என்று சொல்லி, அதற்கு மேலே காதலனாகிய வள்ளல், ஏனையோர் காதல் போல் அவரது காதல் தம்பொருட்டன்றி உலகிற்கு வரையாது கொடுக்கும் வள்ளல் தன்மைக்காக நிகழ்ந்ததாதலின் காதலனாகிய வள்ளல் என்று சொல்லி இந்த இடத்துல சேக்கிழ பெருமான் சொல்கிறார். அதை மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் மனம் மேல்மனம் போக்கிட அப்படின்னார். அப்போ என்ன அந்த 2 பெண்கள் கமலினி அணிந்ததை அவர் கண்ணுற்றதே நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக, நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பார்க்கிறார். அப்போ ஏனைய உலகில் இருக்கக்கூடியவங்களுடைய காதல் போல நம்பிகளுடைய காதல் நாம் அதே மாதிரி வச்சு நம்ம மயங்கக்கூடாது. இது இறைவனுடைய திருவருளால் வந்தது, அதான் ரொம்ப முக்கியங்க. அண்டர்பிரான் திருவருளால் அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கடைகூட்ட பறவையாரும் கண்டார்னர். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? பழைய விதி. ஏன் அந்த பழைய விதி? நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக உலகம் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார் சொல்கிறார் இல்லைங்களா? திருநாவலூரில் அவதரித்தார் இல்லையா? மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மன இசை ஞானியார்பால் தீது அகன்று உலகம் உயர்த்திரு அவதாரம் செய்தார். அவர் வினை அனுபவிக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்தில் பிறக்கலை, அதில் நம்மளை போன்றவர்கள். ஆனால் அவர் எதற்காக இந்த மண்ணுலகத்தில் அவதரித்தார்னா, தீது அகன்று உலகம் உய்ய, உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளெல்லாம் நீங்கி இந்த உலகம் உய்யும் பொருட்டாக நம்பிகள் அவதரித்தார். அது நம்ம மனசில் எப்பொழுது இருக்கணும். அவர் காதல் உணர்வில் இருந்தாலும் சரி, அது என்ன இறைவனுடைய திருவருள் வியாபகத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு அந்த மனசில் என்ன இருக்கணும்னா, உலகம் உய்ய அவதாரம் செய்தார் அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நம்பிகளுடைய வரலாற்றை சாதாரணமான உலகியல் மக்களைப் போல் நம்ம சிந்திக்கவே கூடாது. அவருக்கு 2 மனைவி, அப்படி இருந்தார் இப்படி இருந்தாரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எத்தனை வருஷம் இருந்தார்? 2 வருஷம் இருந்தார். 18 வயதில் ஒருத்தர் வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழிந்தேன்னு போக முடியுமா என்ன? அதனால தான் நம்முடைய சிவபிரகாஷ் சாமிகள் சொன்னார், துறந்த முனிவர்தொழும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு ஒடிவாய்த்துகளும் நுதல்கண் பெருமானேனார். சிவபெருமானே ஒருத்தரை தோழராக கொள்ளுகிறார் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு. அதான் சொன்னார், துறந்த முனிவர்தொழும் பறவை துணைவானார். முனிவர்களெல்லாம் தொழக்கூடிய தன்மையுடையவர் நம்பிகள்ங்க. அதனால் சாதாரணமாக எல்லாரத போல் நம்ம அவரை நினச்சக்கூடாது. ஆமாம், தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் அப்படின்னார். ஆமாம், தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்த. என்ன தீமை? இதுவரைக்கும் நம்மளுடைய உலகத்தில் திருத்தொண்ட தொகை இல்லாத ஒரு தீமை, அது யாரால் நீங்குச்சு? நம்பிகள் அவதரித்ததுனால தான் நீங்குச்சு. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதாரத்தினால நமக்கு ஒரு பெரிய தீமை இந்த உலகத்தில் நீங்கியிருக்கு. அடியார் வழிபாடு என்று சொல்லுவது விளக்கம் பெற்றிருக்கு. அவர் இல்லைன்னா நமக்கு 63 எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற ஒரு நூல் நமக்கு இல்லைன்னா, அதுதான் அந்த திருத்தொண்ட தொகை தான் மூலமான திருத்தொண்ட தொகைங்கிறார் சேக்கிழ பெருமான். இன்னொன்று சொல்கிறாரு, தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைம்பார். இப்போ தமிழுக்கே ஒரு பயனாக இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகைம்பார். மெய்யடியார் சித்த நிலவும் திருத்தொண்ட தொகையினார். நல்ல அடியாருடைய நெஞ்சில் எப்பொழுதும் திருத்தொண்ட தொகை இருக்குமா? நாவேந்த திருத்தொண்ட தொகை அப்படின்பாருங்க. அப்புறம் சுந்தர திருத்தொண்ட தொகை அப்படின்பாருங்க. அதை திருத்தொண்ட தொகைக்கு மட்டும் சேக்கிழ பெருமான் அத்தனை அடைமொழி கொடுக்குறாரு. வெள்ளானை சருகத்தில் சொல்கிறார், மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞானமுய் எழுந்தருளும் நம்பி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா திருத்தொண்ட தொகை கொடுத்தது தான் அவர் நமக்கு செய்த ஒரு பெரிய கொடைங்க. அதனால தான் பெருமலை குருமநாயனார் அவரை குருநாதராக ஏற்றுட்டார். அவர் என்ன காரணம் அப்படின்னு சொல்கிற பொழுது,
மெய்யடியார் திருத்தொண்டத்தொகை கொடுத்த அப்படின்னு தான் சொல்கிறார். மெய்யடியார் சித்தநிலமும் திருத்தொண்டத்தொகை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்பிகள் நமக்கு அவதரித்தது நாம் செய்த ஒரு பெரிய தவங்க, வள்ளல். அதனால தான் இந்த இடத்துல நம்பிகளை வள்ளல் அப்படின்னு சொல்ல. வள்ளல்னா எதிர்பாராது கொடுக்குறவங்களுக்கு பேர் தான் வள்ளலுங்க. வள்ளல்னா எந்த ஒரு பலனும் பிரதிபலனை எதிர்பார்க்காம உதவி செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் வள்ளல். இப்போ நம்பிகள் நமக்கு அப்படி கொடுத்துருக்கிறார், திருத்தொண்ட தொகையை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி, வள்ளல் பால் சென்ற நெஞ்சு திரும்பி வர பின்னடைந்தது. அதாவது பறவையாருடைய மனசை இப்போ சொல்கிறாருங்க. பறவையாருடைய மனசு இப்போ சொல்லுகின்ற பொழுது மன வேகம் என்னும்படி விரைந்து தொடர்ந்தே வரும் தன்மையுடைய மனம் அவ்வாறு விரைந்து வராமல் பின்தங்கி வருதல். இப்போ வள்ளல் பால் சென்ற நெஞ்சு திரும்பி வர பின்னடைந்தது. இப்போ பறவையாருடைய மனசு வள்ளலாகிய நம்பிகள் பால் போயிடுச்சு, திரும்பி வர்றதுக்கு முடியல, திரும்பி வர முடியல. அதான் சொல்கிறார், தான் முன்னர் பூங்கோயில் போய் புக்காராயினும் தமது மனம் நம்பிகளிடத்தை சிறிது தயங்கி போந்தது. இப்போ அம்மா கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க, ஆனாலும் கூட அவங்க மனசு எங்கே இருக்குது? இப்போ நம்பிகளுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அது வர்றதுக்கு கொஞ்சம் தயங்கு தான். ஆமாம், அதான் சொல்கிறாரு இங்கே. போம் அன்னம் அன்னவன். அது சேக்கிழார் பெருமான் எப்படின்னா அவங்கள 2 பேர்த்தினுடைய மனசு எப்படி அப்படிங்கிறத நமக்கு படம் பிடிச்சு காட்டுறாரு. அதை இதில் எந்த ஒரு விரசமாக ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அவங்களுடைய மனசை அப்படியே நமக்கு காட்டுறாரு. போம் அன்னம் அன்னவல் அப்படின்னா நெஞ்சு திரும்பும் வரை நிற்க இயலாதவராயும் போக மனமில்லாதவராயும் தடைப்பட்டு போகும் என்று சொல்லி நெஞ்சு தயங்கவே அதனால் தடைப்பட்ட நடையாதலின் இயல்பான அன்னடை ஆயிற்று என்று சொல்லி, அதாவது எப்போ நடக்கிற மாதிரி பறவையார் நடக்கலை, கொஞ்சம் அந்த நடையெல்லாம் மாற்றம் இருக்குது என்று சொல்கிறாருங்க. அரும்பெறல் நெஞ்சு, பெறல் அரும் நெஞ்சு என்று சொல்லி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா அரிய தவத்தால் பெற்ற நெஞ்சாதலின் அரும்பெறல் நெஞ்சு என்று சொல்கிறார். அதாவது தாய்மானவர் சொல்வாருங்க, பல்லோழி காலம் பயின்று அரணை அச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும் அப்படின்னார். ஆமாம், பல்லோழி காலம் பயின்று அரணை அச்சிக்கின், அதுவும் பல்லோழி காலம் தவம் செஞ்சால் மட்டும் போதாது, சிவபெருமான அர்ச்சனை செய்யணும், அப்போ தான் நல்லூர் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் நமக்கு சொல்கிறார். ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்களா? சரி, முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு இருக்கு. சரிங்க. அப்படி அம்மா எத்தனை காலம் தவம் செஞ்சிருந்தால் நம்பிகளுடைய நினைவு அவங்க நெஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்படி அரும்பெற என்பதற்கு பிறரிடம் புகாது என்று சொல்லி உரை கொள்வார் முன் என்று சொல்கிறாங்க. அது இப்போ பறவையாரும் வேறு யாரையும் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க மனசு மாறலை. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் பறவை நாச்சியார் சங்கிலியார் 2 பேர்த்த தவிர வேறு யாரிடத்துலையும் அந்த மனசு போகலை. எத்தனையோ பேர்த்த பார்த்துருப்பார் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா அந்த பெருமானுடைய திருவருள் தான், அந்த விதி தான் அதுக்கு காரணம். அடுத்த திருப்பாட்டு. இது வரைக்கும் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் எப்பொழுதும் பறவை நாச்சியார் தோழியர்களோடு தான் கோயிலுக்கு வருவாங்களாம். இப்போ புதுசாக அவங்களோட சேர்ந்து அந்த காதலும் நம்பிக்கைகளும் சேர்ந்து இப்போ வந்துட்டார். அதான் இங்கே சொல்கிறார். கணங்கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போல இனம் கொண்ட சேடியர்கள் புடைசூலை எய்து பெறும் காதலோடும், எப்பொழுதும் அந்த பெண்களோடு தானே வருவாங்க, இப்போ கூட காதலோடும் சேர்த்திட்டார் சேக்கிழார் பெருமான். இனங்கொண்ட சேடியர்கள் புடைசூலை எய்து பெறும் காதலோடும் தனங்கொண்டு தளர்மருங்குட் பறவையும் வந்தொண்டர்வால் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயல் கொண்டு தன்மணி மாளிகையை சார்ந்தால். இப்போ கோயிலிருந்து அம்மா மாளிகைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்பிகள் எங்கே இருக்கிறாரு? தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கிறார். அடியாரில் இருக்கக்கூடிய தேவாசிரியர் மண்டபத்தில் நம்பிகள் இருக்கிறார். அம்மா பறவை நாச்சியார் அவங்க மாளிகைக்கு இப்போ போயிட்டாங்க. அதான் சொல்றார். கணம் கொண்ட மணிகண்டர் கடல் வணங்கினார். கணம் கொண்ட மணிகண்டர்னா சிவபெருமானுக்கு பேர் மணிகண்டருங்க. ஆனால் இந்த மிடற்றில் நீலகண்டம் இருக்கிறனால அவருக்கு பேர் மணிகண்டர்னு பேர். மணிகண்டர்னா பெருமானுடைய திருப்பெயர்.
மேகத்தின் தன்மை கொண்ட அழகிய திருநீலகண்டமுடைய தியாகேஸ்வரர் திருவடிகளை வணங்கி, அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த வணக்கத்தின் பயனாக பெற்ற அவரது திருவருளின் மூலம் கணவனை மேலே பெறுபவள் போல, அந்த வணக்கத்தின் மூலமாக அவருடைய திருவருளை பெற்று அதற்கு மேலே கணவனை மேலே பெறுபவள் போல தம்மோடு ஒத்து வாழும் தன்மையுடைய தோழியர்கள் தம்மை சுற்றி வரவும், கூட வந்து தம்மிடம் புதிதாய் வந்தடைந்த காதலுடனே தனபாரம் கொண்டு தளர்வுற்ற இளைநடையுடைய பரவியாரும் வன்தொண்டராகிய நம்பிகளிடத்து தம்மையும் சேடியரையும் விட்டு தனியாக போய் திரும்பும் போது தமது மனமானது சேர்த்து கொண்டு வந்த பெரிதாகிய மயலையும் மேற்கொண்டவராய் தமது அழகிய திருமாளிகை சார்ந்தார். இப்போ அப்படியே அந்த தோழிகளோடு வந்தாங்க. கூட வந்து நம்பிகளுடைய நினைவும் அவங்க கூடவே வருது. வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நேராக அம்மா வந்து அவங்க மாளிகைக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. கணம் கொண்ட மணிகண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி மேகத்தின் கருமை என்று சொல்லி சொல்கிறார். மைவாழும் திருமிடற்று வானவர் என்று சொல்லி இப்படியெல்லாம் பெருமானுடைய அந்த மிடருக்கு சொல்லுவாங்க. கலல் வணங்கி கணவனை முன் பெறுவாள் போல என்று சொல்லி சொல்கிறார். பெருமானுடைய திருவடியை வணங்கி கணவனை பெறுவது நம்ம திருவம்பாயில் வருது இல்லைங்களா? அன்னவரை என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசு சொல்லும்பாய் பணி செய்வோம். பெருமானுடைய திருவடியை வணங்கி உன்னுடைய அருள் பெற்ற ஒருவன் கணவனாக வரணும்னு அந்த பெண்கள் வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பரவினாச்சார் இப்போ போகிறாங்க. முன்னே சென்று வணங்குவதற்கும் பின்னே கணவனை பெறுவதற்கும் இடையில் மாளிகை சார்தல் நிகழ்ந்தது என்று சொல்லி சார், இனங்கொண்ட தம்மை போலவே தம்மிடத்து இணையராய் ஒன்றாய் கூடிய தன்மை என்று சொல்லி சொல்ல, தனித்து சென்ற மனம் இனமான சேடியர் புடைசூழ தாம் செல்லினும் தமது மனம் தனித்து அவர்பால் போயிற்று. தோழிகளோடு தான் போயிட்டுருக்குறாங்க அம்மா, ஆனால் அம்மாவுடைய மனம் முழுக்க அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தனியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பறவையும்னா நம்பிகள் தேவாசிரியை சார்ந்தது போல பறவையும் மாளிகை சார்ந்தார் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ நம்பிகள் வந்து தேவாசிரியர்கள் இருக்கிறாங்க, அதே மாதிரி பறவையார் வந்து திரு மாளிகையில் இருக்கிறாங்க. பறவையார் அவங்க மாளிகையில் இருக்கிறாங்க. இப்போ மாளிகை சார்ந்த பறவையாருடைய நிலை என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாரு. சீரடி மேல் நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதளவே ஒலிப்ப முன்னர் வேறொருவருடன் பேசால் மெல்ல அடி ஒதுங்கி மாளிகையின் மேலால் ஏரி மரகத தூணத்து இளங்கு மணிவேதிகையில் நலங்கொள் பொற்கால் மாறில் மலர்ச்சேர்க்கை மிசைமணி நிலா முன்றில் மருங்கிருந்தால் வந்து அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மாடி மேலே ஏறிட்டாங்க. தனியாக போய் அங்கே இருக்கிறாங்க. இந்த நிலவு முற்றத்தில் நிலவொளியில் இப்போ அம்மா வந்து தனிமையில் இருக்கிறாங்க. அதான் சொல்கிற, மாளிகை சார்ந்த பறவையார் தமது சிறிய பாதங்களின் மேலே அணிந்த சிலம்புகள் அவரது மனத்தினுள்ளே நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை அறிந்து கொண்டன போல் அதற்கு தக்கவாறு மெல்ல சத்திக்க அப்படியே மெதுவாக அவங்க அப்படியே மேலே ஏறி போய் தம்முன் நிற்கும் வேறு ஒருவருடனும் பேசாதவராய், வேறு யாருக்கிட்டையும் பேசாமல் அடிமேல் அடி வைத்து சென்று மாளிகையின் உப்பருகியில் மேல் ஏறிப்போய் அந்த வீட்டினுடைய மாளிகையில் மேலே ஏறி சென்று மரகதத்தால் அமைந்த தூண்களுடன் விளங்கிய அழகிய திண்ணையின் மேல் ஒப்பற்ற அந்த பூம்படுக்கை மீது அழகிய நிலாமுற்றத்தின் அருகிலே வந்து வீற்றிருந்தார். இப்போ தனியாக அம்மா வந்து அங்கே போய் மாளிகையில் தனியாக இருக்கிறாங்க. நூபுரங்கள் அறிந்தன போல் சிறிதர், இது தற்குறிப்பேற்ற அணிங்க, அதாவது பறவையாரின் மனநிலையை அறிந்தன போல என்று செய்யப்படும் பொருளை வருவித்து உரைக்கு என்று சொல்லி, அதாவது அம்மாவுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அந்த கால் சிலம்புகள் கூட தன்னுடைய ஒளியை வந்து மெதுவாக உழைத்தது என்று சொல்லி ஒரு நயமாக சொல்கிறார். அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கால் சிலம்புகளுடைய ஒளி கூட கொஞ்சம் லேசான ஒளியாக இருந்தது என்று சொல்லி அப்படி அடிபெயர்ந்து நடந்தனர் என்று சொல்லி மெல்ல அடியொதுங்கி நின்றனர். தமது தலைவருடைய உளவை அறிந்த பணியாளர் அதனை எவ்வாறு பாதுகாத்து நடந்து கொள்வார்களோ அதுபோல காற்சிலம்புகளும் பறவையாரது மனத்துக்கு ஏற்றாறு போல இருந்தது என்று சொல்லி சொல்கிறாருங்க. வேறொருவருடன் பேசால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மனம் அப்படி இருந்ததுனால வேறு யாருக்கிட்டையும் பேசாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கிறாங்க. மரகத தூணத்து இளங்குமணி, மரகத தூண்களுடன் விளங்கும் மணிகள் இழைத்த திண்ணை, மேலே மாடியில் இருக்கக்கூடிய அந்த திண்ணையில் நிலவு ஒளியில் வந்து அம்மா இருக்கிறாங்க என்று சொல்லி சொல்லாருங்க. மணிநிலா முற்றத்து மணிநிலா முன்றில் என்று சொல்லி சொல்லார். அடுத்த திருப்பாட்டில் இப்போ வந்து அம்மா மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து இப்போ தோழிகள்கிட்ட கேட்குறாங்க,
என்ன கேட்குறாங்கன்னா, இது வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வேறு பறவை, அவங்க தேவர்கள் கூட நெருங்க முடியாத பெருமையுடையவர், சாமிக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு அடியார் அப்படின்னு சொல்லி நம்பிகளுக்கு தெரியுது. இப்போ பறவை யார் இது வரைக்கும் மனசில் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை. இப்போ தான் கேட்குறாங்க. கூட இருக்கக்கூடிய தோழியர்கள்கிட்ட, நம்ம ஆரூர் பெருமானை வழிபாடு செய்ய போகின்ற பொழுது பூங்கோயிலில் நம்மளை எதில் ஒருத்தர் பார்த்தாரே, அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதே ஒரு அழகு. அவங்க அது என்ன சொல்லுவாங்க, சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர் நம்பி அப்படின்னு சொல்லி எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்க பாருங்கள். சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர், சிவபெருமானுடைய ஒரு தோழர் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாரும் கூட இருந்தவங்கெல்லாம் சொல்ல போகிறாங்க இந்த பாட்டில். அவ்வளவில் அருகிருந்த சேடிதனை முகநோக்கி ஆரூர் ஆண்டமை விருவு கண்டரை நாம் வணங்கப்போம், மறுகதிர் வந்தவர் யார் என்ன இவ்வுலகில் அந்தனராய் இருவர் தேடொருவர் தாம் எதிர் நின்று ஆண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழனார் நம்பி என்றார். அப்படின்னா அம்மா கேட்குறாங்க, நம்ம மைவிரவு கண்டராகிய அந்த ஆரூர் பெருமானை வழிபாடு செய்ய செல்லுகின்ற பொழுது பூங்கோயில் அந்த எதிரில் வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்களெல்லாம் சொல்கிறாங்க, திருமாலும் பிரமணம் தேடி காண முடியாத பெருமான் யார், சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் தோழராக ஆட்கொண்ட சைவ முதல் திருத்தொண்டர் தம்பிரான் தோழர், அவர் பெயர் நம்பி ஆரூரர், அவர் தான் எதிரில் வந்தவர் என்று சொல்லி இப்போ தான் அவருடைய பெயர் முதன்னு கேட்குற இடம் இதுதான். பரவினாச்சாருக்கு இது வரைக்கும் அவங்க பெயர் தெரியாது, நம்பிகளுடைய பெயர் தெரியாது, நம்பிகள் சாமியினுடைய தோழருங்கிறதும் தெரியாது. இப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. இதான் முதலாக நம்பிகளுடைய திருப்பெயரை பரவியார் கேட்டது. அப்புறம் அதுக்கு மேலே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பின்னாடி சொல்லுவார். அதாவது தம்பிரான் தோழருங்கிறத விட சைவ முதல் திருத்தொண்டர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு தான் உண்டுங்க. அப்போ சைவ முதல் திருத்தொண்டர், இதுக்கு முன்னாடி யாருமே இல்லையா தொண்டர் அப்படின்னா அப்படி அல்ல. அதாவது ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்ற பொழுது தவ முதல்வர் அப்படிம்பார், அந்த தலைப்பாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது தவ முதல்வர் தவ முனிவர் என்று சொல்லுவார். தவ முனிவர் தவ முதல்வர் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் திருத்தொண்டர், சைவ முதல் திருத்தொண்டர் அப்படிங்கிறது நம்பிகள் தான். அதை சொன்னது திருவாரூரில் தான். அதே மாதிரி தம்பிரான் தோழர் அப்படின்னு சொன்னதும் திருவாரூரில் தான். சேரமான் தோழர் அப்படின்னு சொன்னதும் திருவாரூரில் தான். எல்லாமே திருவாரூர் தான் நம்பிகளுக்கு. இந்த அடைமொழிகள் பட்டங்கள் எல்லாமே திருவாரூர் தான். திருவாரூரில் தான் சைவ முதல் திருத்தொண்டர் சொல்கிறாங்க. திருவாரூரில் தான் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி திருவாரூரில் தான் சேரமான் பெருமான் தோழர்னு சொன்னதும் திருவாரூரில் தான். இது அந்த புராணத்தில் வருது. ஆமாம். அப்போது பக்கத்தில் இருந்த தோழியை பார்த்து கேட்குறாங்க. அவங்க இப்படி தம்பிரான் தோழர் என்று சொல்கிறார். அருகிருந்த சேடியார் பலர் இருப்பாங்க. அதில் உடனிருக்கு உரிமை பெற்ற ஒருத்தி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெண்கிட்ட கேட்குறார். பலம் வருவாங்களா, வெளியில் போவாங்க. சரி தீபம் இருக்கிறதுனால சரிங்க. ரொம்ப நேரம் பறவை நாச்சியார் பேசாமல் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களால பேசாமல் இருக்க முடியல. ரொம்ப நேரம் பேசாது இருந்துக்கிறேங்க. இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தோழிகள் இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தர்கிட்ட தான் மனம் விட்டு பேசுவாங்க இல்லைங்களா, அந்த தோழிகிட்ட கேட்குறாங்க. அந்த தோழி தான் இப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது அந்த தோழி தான். அப்படி எதிர் வந்தவர் யாவர் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆரூர் ஆண்ட தியாகேசர் அப்படிங்கிறாங்க. ஆரூர் ஆண்டன்னா அதாவது ஆரூர் பெருமான் ஆட்சி செய்யக்கூடிய தியாகேச பெருமான், ஆரூரை ஆட்சி செய்யக்கூடிய தியாகேச பெருமான். அதான் அவருக்கு பேர் அங்கே ராஜாங்க இல்லைங்களா. சைவத்தில் 2 ராஜா,
தியாகராஜா, இன்னொன்று நடராஜா என்று சொல்லி வாரியார் சாமிகள் அடிக்கடி சொல்லுவார். அது மாதிரி ராஜா அவர் இல்லைங்களா. அப்படி 600 ஆண்டு அரசர் தியாகராஜ பெருமான் என்று சொல்லி எக்காலத்தும் ஆளுகின்ற என்று சொல்லி சொல்கிறாருங்க. மைவிரவு கண்டர் அப்படின்னா விடத்தை அணிந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போமருகு எதிர் வந்தவர், போகின்ற வழியிலே அதில் குறுக்கிட்டு எதிரிலே வந்தவர் யார் என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இருவர் தேடும் ஒருவர் அப்படின்னார். 2 பெரியவர்களும் திருமாலுபுரமனும் தேடி காண முடியாத திருவடியுடைய பெருமான் அவர் வந்து ஆட்கொண்ட ஒரு நம்பிகள் என்று சொல்லி ஆளாக வழிந்து கொண்ட தேவரையும் மாலையன் முதல் திருவின்மிக்கோர் யாவரையும் வேரடிமையாவுடைய எம்மான் என்று சொல்லி தடுத்தாட்கொண்ட புராணத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார் இல்லையா. அங்கே வெண்ணெய்நல்லூரில் தடுத்தாட்கொண்ட பொழுது சொல்கிறார், தேவரையும் மால் அயன் முதல் திருவின்மிக்கோர் யாவரையும் வேரடிமையாக உடைய பெம்மானார். அப்படின்னா தேவர்கள் திருமால், பிரம்மா, இந்திரன் போன்றவர்களெல்லாம் அவங்களும் அடிமைகள் தான். அவங்கெல்லாம் வேரடிமைகள். இவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா காதல் அடிமைங்கிறது இவர். நம்ம காதல் அடிமைனா விரும்பி ஆட்கொண்டது. அவங்கெல்லாம் கொத்தடிமைகள். அவங்க அடிமையாக இருந்து தான் ஆகணும். நான் இல்லைனாலும் விட போகிறதில்ல. ஆனால் இவர் அப்படி இல்லை. இறைவனே விரும்பி ஆட்கொண்டு அவர் அதை சொல்லுவார். சாமியே சொல்கிறார் அங்கே அந்த சபையில், இவன் என் காதல் அடியான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அங்கே அந்த இதில் சொல்கிறார், எங்கே வெண்ணெய்நல்லூரில் இல்லை மணவந்தபுத்தூரில் சொல்கிறார், இவன் என் காதலடியான் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதை அந்த ரெண்டும் அடிமை தான். நம்ம எல்லா உயிர்களுமே பெருமானுக்கு அடிமை தான். ஆனால் இறைவனே விரும்பி ஆட்கொண்டது நம்பிகளை. அது ரொம்ப முக்கியம். இப்படி சைவ முதல் அப்படிங்கிறது, சைவ முதல் திருத்தொண்டர் அப்படின்னா சைவத்திறத்திற்கே அடிப்படையான பெருந்தொண்டர் என்று சொல்லி பூதம் பரம்பரை விளக்கும் பெருமையுடையார் என்னை ஏனை தொண்டர்கள் இறைவனை தாம் பற்றி இருப்பாராக. மற்ற நம்மெல்லாம் எப்படின்னா பெருமானை பற்றி இருக்கிறோம், தொண்டீஸ்வர பெருமானை பற்றி நம்மெல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இவருடைய நிலைமை அப்படின்னா சாமி இவரை பற்றி இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்மளுக்கும் அவருக்கு என்ன, நம்மளும் அடிமை தான் அடியார் தான், அவரும் அடியார் தான். ஆனால் நம்மளுடைய அடிமை வேறு, அவருடைய அடிமை வேறு. நம்ம வந்து எப்படியாவது பெருமானுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சுக்கணும்னு நம்ம அதற்கான எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். ஆனால் இறைவன் இவர் வேண்டான்னு விடவும் கூட, விலகி போனாலும் கூட சாமி விடுற மாதிரி இல்லைங்க. மலம்பாடிக்கு வர மறந்தனையோ ஆலம்புலியில் கேட்குறார். ஆலம்புலியில் என்ன சொல்கிறார், திருமலம்பாடிக்கு வர மறந்தனையோன்னு கேட்டார். அப்படின்னா நீ இங்கேயே இருந்துடாத, அங்கே வா அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதே மாதிரி அவர் வந்து திருமுதுகுன்றத்துக்கு வழி கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லாருங்க, அந்த அது என்ன ஊர், நல்ல வடிவுடை மொழியேந்தி நல்ல கூடலையாற்றுவர். அவர் ஒரு அந்தனராக வர்றாரு சாமி. அந்தனராக வருகின்ற பொழுது நம்பிகள் வந்து திருமுதுகுன்றத்துக்கு எப்படி போகணுன்னு கேட்குறார். அவர் திருமுதுகுன்றத்துக்கு வழி தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் சாமி என்ன சொன்னார் தெரியுங்களா, கூடலையாற்றூருக்கு இப்படி தான் போகணுன்னு சொன்னார். போகாத ஊருக்கு வழி சொன்னது முதல் யாருன்னா நம்ம சாமி தாங்க. சொல்கிறாங்க இல்லைங்க, போகாத ஊருக்கு வழி சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அது முதல்ல வழி சொன்னவர் யார், நம்ம சிவபெருமான் தான். அவர் கேட்டது திருமுதுகுன்றம், தெரியலின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா இப்படி போகணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார், கூடலையாற்றூருக்கு இப்படி தான் போகணுன்னா என்ன அர்த்தம்னா, நீ வந்து கூடலையாற்றூரில் வந்து என்னை பாடிட்டு அதுக்கு பிறகு திருமுதுகுன்றம் போ அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அப்போ பெருமான் வந்து நம்பிகளை எப்போ அவர் சாமி பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தார். அவர் வந்து விட்டு விலகினாலும் கூட சாமி விடுற மாதிரி இல்லை. அதான் தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னாரு தடுதாட்கொண்ட திருமலை சருகத்தில். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் அப்படி முதல் திருத்தொண்டர், சைவ முதல் திருத்தொண்டர்னா ஆதி சைவர் அப்படின்னு சொல்லி, அதனால் சைவ முதல் திருத்தொண்டர் அவர் தான். ஆதி சைவ குலத்திலே தோன்றிய பெருமகனார் நமக்கு. நம்பி அப்படிங்கிறது அந்தணர்களுடைய ஒரு பெயர். அவங்க நம்பின்னு பெயர் வைப்பாங்க. தம்பிரான் தோழனார் திருத்தொண்டரை அன்றி தோழரும் ஆகியுள்ளார் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரி. அவர் 2 தகுதி உண்டு அவருக்கு. ஒன்று திருத்தொண்டர், சைவ முதல் திருத்தொண்டர், இன்னொன்று பெருமானுக்கு தோழர் அப்படிங்கிற. அப்போ 2ஐயும் கேட்குறாங்க. யாருக்கு, பரவினாச்சர் தெரிஞ்சிக்க மாதிரி சொல்கிறாங்க. திருத்தொண்டரை அன்றி தோழரும் ஆகியுள்ளார் தம்பிரான் உமக்கு நாயகராகி ஆரூர் பெருமான் தோழமையாக மண்மேல் விளையாடுவாய் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்க. சாமியே சொல்கிறாரு, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் என்று சொல்லி, அது மட்டும் மனக்கோலத்துடன் மண்மேல் விளையாடுவாய். ஏன்னா திருமணத்தில் தடுத்ததுனால
அவர் எப்பொழுது திருமண கோலத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது பெருமானுடைய ஒரு எண்ணம். அதனால தான் எப்பொழுதும் அவர் வந்து அந்த மாப்பிள்ளை கோலத்திலேயே இருக்கிறார். அவருக்கும் பறவையாருக்கும் உள்ள இடையீட்டையும் உரிமையும் தகுதியும் குறிப்பித்தவாறு என்று நம்பி அவரது மரபை குறித்தபடி, எனவே பாங்கி தன் தலைவியின் உட்குறிப்பினையும் மன நெகிழ்ச்சியும் அறிந்தால் ஆதலின் அதற்கு தக்கபடி யார் என்ற கேள்விக்கு அந்த பேரடியாராம் பெருமையும் அவருக்கும் தமக்கும் உள்ள உரிமையும் மரபினால் மனக்கு உரிமை உடைமையும் குறித்த அமைதியும் அழகும் காண்க என்று சொல்லி சொன்னார். அதாவது உருத்திர கணிகர் ஆசாரிய பரம்பரைக்கு உரிமையாதல் ஆகமங்களுள் காண்கிறார். அதாவதுங்க இந்த திருமணம் கூட அவர் வந்து நம்ம மாறி திருமணம் செஞ்சார் சொல்ல முடியாது. ஆகமத்தில் அந்த உருத்திர கணிகியர் குலம் அப்படிங்கிறது சிவாச்சாரியர்கள் திருமணம் செய்யக்கூடிய குலம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாக நமக்கு சிவகோணியா குறிப்பில் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பெரிய புராணத்திலேயே வந்து சாதி மாறி திருமணம் அப்படின்னா இந்த ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எது பறவையாருடைய திருமணமும் சங்கிலியாருடைய திருமணம். அதுக்கும் கூட என்ன சொல்லார்னா, இந்த உருத்திர கணிகியர் குலம் அப்படிங்கிறது வந்து ஆச்சாரியமார்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய குலம்தான் என்று சொல்லி சிவகோணியா ஒரு குறிப்பில் கொடுக்குறார். ஆகமங்களுள் காண்க அப்படின்னு. வேற சென்ற வகுப்புலேயே நாம் சொன்னோம் இல்லைங்களா, வேறு எந்த புராணத்துலேயுமே குலம் பார்த்து குணம் பார்த்து தான் இருக்குது. ஆமாம், அப்படி எல்லாரும் அந்த பெண்கள் அந்த தோழியர் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே அம்மாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இதில் சொல்கிறார். என்ற உரை கேட்டலுமே எம்பிரான் தமரேயோ என்னா முன்னம் வன் தொண்டர்பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து பொங்க நின்ற நிறை நான் முதலாம் குணங்களுடன் நீங்க உயிர் ஒன்றும் தாங்கி மின்தயங்கு நுண்ணிடையால் வெபுயிர்த்து மேல் அணைமேல் வீழ்ந்த போது ஏற்கனவே அவர்கிட்ட அந்த மனம் போயிடுச்சு. இப்போ அந்த பெண்கள் வந்து பெருமானுடைய தோழர் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ ஒரு பெருமானுடைய தோழர், இன்னொன்று ஒரு பெரிய சிவன் அடியார் இல்லையா? அதனால் அம்மாவுக்கு வந்து அந்த மனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆயிற்று என்று சொல்கிறாருங்க. என்ற உரை கேட்டெழுமை எம்பிரான் தமரேயோ சாமியினுடைய ஒரு அடியாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. தேடி சொன்ன விடையை கேட்டவுடனே அவர் எமது இறைவராகிய தியாகேசருடைய தமரேயோ என்று சொல்லி அச்சொல் வாய்ப்பட்டு நிறையும் முன்னே வந்தொண்டரிடம் மனத்திலே கொண்ட காதல் அளவு கடந்து மேலே பொங்கியது என்று சொல்கிறாருங்க. முன்னே தம்மிடம் நிலை பெற்று நின்ற நிறையும் நாணம் முதலிய 4 குணங்களும் ஒருமித்து நீங்க உயிர் ஒன்றை மட்டும் மாற்றாது பாரமாய் தாங்கிக் கொண்டு மின்னல் போல துவள்கின்ற நுண்ணி இடையுடையராகிய பறவையார் பெருமூச்சு எறிந்து மெல்லிய பூப்படுக்கையில் வீழ்ந்தார் என்று சொல்லி அம்மாவுடைய அந்த மெய்ப்பாட்டை இதில் சொல்கிறாருங்க. என்ன முன்னம் அப்படின்னாங்க, வாய் விட்டு சொன்ன உடனேயே, அப்படி சொன்ன அந்த பெண்கள் சொன்ன உடனேயே அம்மா வந்து அவங்க மனசில் அப்படி நினைக்கிறாங்க. வன் தொண்டர்னா எதிர் நின்ற திருத்தொண்டர் என்று சொல்லி அடுத்த திருப்பாட்டில் ஆரநரும் சேரு ஆட்டி அரும் பனிநீர் நருந்திவலை அருகு வீசி ஈரையிலம் தளிர்குளிரில் குளிரி படுத்து மடவார் செய்த இவையும் எல்லாம் பேரழலின் நெய் சொரிந்தால் ஒத்தன மற்றதன் மீது சமிதை என்ன மாறனும் தன் பெரும் சிலையின் வழிகாட்டி மலர்வாலி சொரிந்தான் வந்து இங்கே வந்து மன்மதனை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவன் வந்து அவனுடைய வேலையை செய்யறானா சொல்கிறார். அப்படி மனமுடைய கலவை சந்தன சேற்றை பூசியும் அரிய மனமுடைய பனிநீரை மலை போல சிறிது துளிகளாக பக்கங்களிலெல்லாம் வீசி தெளித்தும் குளிரி எனது ஈரமுள்ள இளந்தர்களை இட்டும் தோழி பெண்கள் செய்த இவைகளும் இவை போன்றன பிறகு எல்லா உபச்சாரங்களும் முன்னரே பெரும் நெருப்பாய் மூண்டு அதன் மேல் அதனை வளர்க்குமாறு நெய்யையும் சொரிந்தது போல ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அந்த செய்கையெல்லாம் இருந்தது என்று சொல்லி அவர் எப்படி துன்பப்பட்டாரோ அதே மாதிரி பறவையாரும் அந்த மனநிலையை சேக்கிழ பெருமான் நமக்கு இங்கே சொல்கிறாருங்க. அதன் மேலும் வளலை பின்னும் வளர்க்க உணவு தருவது போல மன்மதன் வந்து தனது ஒப்பற்ற வில்லின் வலிமையை காட்டி பூவாகிய அம்புகளை மேன்மேலும் எய்தான் என்று சொல்கிறாருங்க. இப்படி அவங்க 2 பேர்த்தினுடைய மனநிலையை நமக்கு சேக்கிழ பெருமான் வந்து இந்த 2 பாடல்கள் இந்த இதுவரைக்கும் இருந்த பாடல்களில் சொல்லியிருக்கிறார். பெருஞ்சிலையின் வலிமை காட்டி சொரிந்தான் அப்படின்னா மன்மதன் வந்து அவனுடைய வேலையை செய்த சிவபெருமான் ஒருவரிடத்தை என்று பிறர் எல்லாரிடமும் சென்று செயல்புரியும் வன்மை
உடைத்தாதலின் பெருஞ்சிலையின் வழி, சாமானிய மக்கள் எல்லாரிடத்திலும் சென்று வழி செய்யக்கூடியவன் மன்மதன் என்று சொல்லி அவனுடைய வலிமையை இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக காட்டுறார். மலரமலை துயலாற்றால் வரும் தென்றல் மருங்காற்றால் மங்குள் வானில் நிலவுமிலும் தளலாற்றால் நிறையாற்றும் பொறையாற்றால் நீர்மையோடும் கலவமயில் என எழுந்து கருங்குழலின் பரமாற்றா கையல் ஆகி இலவ இதழ் செந்துவர்வாய் நெகிழ்ந்து ஆற்றாமையின் வரிதே இன்ன சொன்னால். மீண்டும் அம்மா பேசுகிறாங்க. அப்படி அந்த பூம்படுக்கையில் வீழ்ந்திருக்கக்கூடிய பறவையார் அந்த மலர் அமளியிலே படுத்து துயிலை செய்யாதவராய் அந்த படுக்கையிலிருந்து அவங்களுக்கு தூக்கம் வரல. தூக்கம் வராதனால நிலா முற்றத்திலே துயிலை விளைக்கக்கூடியதாய் தமது பக்கத்திலே மெல்லென வீசும் தென்றல் காற்று தமது மேலே பட அதனையும் பொறாது. இது அதே மாதிரி தான் நம்பிகளுக்கு நடந்த மாதிரியே தான் அந்த தென்றல் காற்று கூட அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. மேகங்கள் தவளும் ஆகாயத்திலிருந்து ஒளி வீசும் நிலாவினுடைய கதிர்கள் நெருப்பை உமிழ்தலால் அவ்வெப்பத்தையும் பொறுக்க முடியாதவர் ஆயினார் என்று சொல்லி இப்படியெல்லாம் அவங்களும் இதே மாதிரி இலவம்பூ போன்று இயல்பிலேயே சிவந்த வாய் நெகிழ்ந்து தரிக்கலாகாத வருத்தத்தாலே தமக்கு பின்வருமாறு அவங்க பாட்டுக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். கந்தம் கமல் மென்குழலீர் இது என் கலை வான்மதியம் கனல்வான் என இச்சந்தின் தளலை பனி நீரளவி தடவும் கொடியீர் தவிரீர் தவிரீர் வந்தியுங்குளவும் நிலவும் விரையார் மலையான் நிலமும் எரியாய் வருமால் அந்தன் புனலும் அறவும் விரவும் சடையான் அருள் பெற்றுடையார் அருளார். அம்மா அவங்க பாட்டுக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க தனிமையில். வாசனை வீசும் மெல்லிய கூந்தலுடைய சேடியர்களே, இது என்ன ஆச்சரியம்! அமிர்த கடைகளையுடைய ஒளி வீசும் சந்திரனோ என்னை சுடுவான் ஆயினான். சந்திரன் கூட எனக்கு சுடுவது போல இருக்கிறானே. இந்த சந்தன குழம்பை பனிநீருடன் கலந்து என்மேல் பூசுகின்ற கொடியீர்களே, நீவீரோ இச்செயலை தவிரீர் தவிரீர். அந்த சந்தன சாந்தம் மேலே தெளிச்சிட்டு இருக்கிறாங்களாம், அது கூட வேண்டாம், அது எனக்கு வெப்பமாக இருக்குது என்று சொல்லி அம்மா தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது இங்கே உலாவி நிற்கும் தென்றலோ தீயுருவாய் வருகின்றது என்று சொல்லி இப்படியெல்லாம் அழகிய குளிர்ந்த அந்த கங்கை புனலையும் பாம்பையும் ஒருங்கே தம்மிடத்து வைத்த சடையவராம் சிவபெருமானது அருள் பெற்று என்னை உடையாராகிய நம்பிகளோ என்பால் அருளி செய்கின்றார். இல்லை, சிவபெருமான் கங்கையை தலையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கு அருள் செய்த மாதிரி இல்லை. பாண்டியனுடைய வெப்பு நோயோட பாண்டியன் படுத்து கிடக்கிற பொழுது சமணர்களுக்கு ஒரு பகுதி, ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு ஒரு பகுதி இல்லைங்களா? சமணர்களால் தீர்க்க முடியாது. ஞானசம்பந்த பெருமான் அந்த மந்திரமாவது நீர் பதிகத்தை சொல்லி அந்த பகுதி அப்படியே குளிர்ச்சி ஆயிடுதுப்பா. இன்னொரு பகுதி அவங்க சமணர்களுடைய பகுதி, இவருடைய பகுதியில் திருநீர் பூசி நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, பாண்டியன் ஒரே நேரத்தில் நான் சொர்க்கத்தையும் இந்த நரகத்தையும் அனுபவிக்கிறேன், அதே மாதிரி சொர்க்கத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இன்பம் ஒரு பக்கம், துன்பம் ஒரு பக்கம். இப்போ ஒரே நேரத்தில் இப்போ இவங்களுக்கு அந்த குளிர்ந்த ஒரு நிலை கூட எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டியனுடைய நிலை மாதிரி இப்போ பறவையாருடைய அந்த ஒரு நிலை. அவன் தென்றலோ தீயுருவாய் வருகின்றது என்று சொல்லி அப்படி இருக்கிற பொழுது இப்போ என்ன செய்யணும்? பெருமான் எனக்கு அருள் செஞ்சுருக்கணும் இல்லையா? அந்த பெருமானை இப்பொழுது அந்த சடையான் அருள் பெற்று உடையார் அருளார் என்று சொல்லி அப்படி பெருமானும் என்னை அருள் பெற்று என்னை உடையாராக நம்பிகளோ என்பால் அருள் செய்கின்றார் இல்லை என்று சொல்லி இறைவனுடைய திருவருள் பெற்ற நம்பிகளும் இப்போ எனக்கு அருள் செய்யவில்லை என்று சொல்லி இப்போ நம்பிகள் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு அன்பு வருது. கலைவான் மதியம் கனல்வான் அமுத கலைகளால் ஒளி வீசுவன் என்று சொல்லி சொல்கிறார். இது அவங்களுடைய அந்த நேரத்தில் அவங்களுடைய மனநிலையை சொல்கிறார். தவிரீர்னா எதுவும் செய்யாதீங்க, என்னை தனிமையில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலையை சொல்கிறாங்க. அடுத்த திருப்பாட்டில் புலரும்படியன்றி இரவெண்ணளவும் பொறையும் நிறையும் இறையும் தரியாம் உலரும் தனமும் மனமும் வினையேன் ஒருவேன் அளவோம் பெருவாழ்வு உரையீர் பலரும் புரியும் துயர்தான் இதுவோம் படைமன் மதனார் புடை நின்றகலார் அலரும் நிலவும் மலரும் முடியார் அருள் வெற்று உடையார் அவரோ அறியார்
அப்படின்னா, அதாவது என்னை பொறுத்த மட்டிலே இந்த இரவு விடுகின்ற பாடில்லை. அதாவது அந்த துன்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கணப்பொழுது கூட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு யுகம் மாதிரி போகுமா. அந்த இன்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு யுகமே வந்து ஒரு கணப்பொழுது மாதிரி ஆகுமா. அதாவது அந்த மனநிலையை பொறுத்து தான் அந்த காலம் எப்படி போகுது அப்படிங்கிறது. இப்போ அந்த பொழுது விடிகிறது அப்படிங்கிறது அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது தான் பெருமான்கிட்ட வந்து கேட்பாங்க. அடுத்த பாடலில் வருது அது, இந்த இரவு விடுகின்ற பாடில்லை, தாங்கும் சக்தியும் காக்கும் சக்தியும் சிறிதும் தாங்கா ஆயின, உலரும் தனமும் மனமும் தனபாரங்களும் மனமும் உலர்ந்து போகின்றன என்று சொல்லி இத்தனை பெருவாழ்வுகளும் துன்ப அனுபவங்களும் தீவினையனாகிய என் ஒருத்தியின் அளவிலே தானோ இயல வேண்டும், எனக்கு தான் இவ்வளவு துன்பங்கள் எல்லாம் வர வேண்டுமா என்று சொல்லி அம்மா வருந்துறாங்க. இப்படி துன்பம் செய்வது தானா பெருமானுடைய திருவர், பல பேரும் சேர்ந்து செய்யும் தொழில் இவ்வாறு துன்பம் செய்வது தானோ என்று சொல்லி, அப்படி கொன்றை பூவும் சந்திரனும் மலர்ந்தற்கிடமாகிய திருமுடை உடையாருடைய திருவருள் பெற்று என்னை உடையாராகிய நம்பிகளோ நான் படும் துன்பத்தை அறியாதவராயினார் என்று சொல்லி, இப்போ நம்பிகள் அருகில் இருந்தால் இந்த துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அம்மா மனசில் நினைக்கிறாங்க. ஆமாம், இரவு நீட்டித்தலாவது ஆற்றாமையினால் ஒரு கணமும் ஊழியாய் தோன்றுதல், ஊழியில் பெரிதால் நாளிகை என்னும் என்று சொல்லி திவ்ய பிரபந்தத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி சிவகணி உரையில் சொல்கிறார். அதை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கணப்பொழுது கூட ஊழியாக தோன்றுதல், அப்புறம் சேருகின்ற பொழுது ஊழி பெரிதால் நாளிகை என்னும் என்று சொல்லி, ஒரு ஊழி காலம் கூட ஒரு நாளிகை அளவு கழிந்தது போல் இருக்குது என்று சொல்லி அந்த இன்பத்தையும் துன்ப காலத்தையும் திவ்ய பிரபந்தத்தில் வைத்து சொல்லியிருக்கிறார். வினையேன் ஒருவேன் அளவோ பெருவாழ்வு உரையீர் என்று சொல்லி, வாழ்வு என் ஒருத்தியின் அளவே நிகழ வேண்டுவதோ என்று சொல்லி சொல்கிறாங்க அம்மா. அப்படி இந்த இரண்டும் பெருகச் செய்தலின் அவர் திருவருள் காதலாய் மேன்மேல் விளைகின்றது, அதற்கு மருந்து அவர் அருளே யாதலின் அவர் அருள் பெற்றுடையார், அறிந்தால் தாம் பெற்ற திருவருளை எனக்கு கொடுத்து ஆற்றுவர், அவரோ அறியாது இருக்கின்றார் என்று சொல்லி இந்த இடத்துலையும் வந்து பெருமானுடைய திருவருள் பெற்ற நம்பிகள் தான் இந்த துன்பத்தை தீர்க்க முடியும், அவர் அறியாதது போல் இருக்கிறார் என்று சொல்லி அம்மா வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ வந்து பரவி அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெருமான்கிட்டையே விண்ணப்பம் வைக்கிறாங்க. இப்போ பெருமான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமானே நீங்களே என்னுடைய துன்பத்தை நீக்கலைன்னா வேறு யார் தான் நீக்க முடியும் என்று சொல்லி கடைசியாக ஒரு வாரெல்லாம் புலம்பி தோழிகிட்ட எல்லாம் பேசி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு பெருமானுடைய திருவடியில் இப்போ விண்ணப்பம் வைக்கிறாங்க. உனக்கு சீக்கிரமாக அந்த இதுக்கு முடிஞ்சிடும் இல்லைங்க. அதான் சொல்கிறார், தேரும் கொடையும் இடையும் அருகில் திருவாரூரில் நீரே எல்லால் ஆரென் துயரம் அறிவார் அடிகேள் அடியேன் அயரும் படியோ இதுதான் நீரும் பிறையும் பொறிவால் அரவின் நிறையும் நிறைவெந்தலையின் புடையே ஊரும் சடையீர் விடைமேல் வருவீர் உமது அன்பிலர் போல் யானோ உருவேன். உன்னிடத்தில் அன்பில்லாதவங்கள் கஷ்டப்படுற மாதிரி நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன். பெருமானை நீங்கள் தான் என்னுடைய துன்பத்தை நீக்கணும். யார் கஷ்டப்படுவாங்க இந்த உலகத்தில்? இறைவன் மீது அன்பில்லாதவங்க தானே கஷ்டப்படணும். நான் என்ன அன்பில்லாதவளா? என்னுடைய கஷ்டத்தை இப்போ யார் நீக்கணும்? நீங்கள் தான் எனக்கு நீக்கி கொடுக்கணும் என்று சொல்லி பெருமானிடத்தில், அதாவது தேரும் கொடியும் இடையும் அருகில் திருவாரூரில் நீரே எல்லால் ஆரியன் துயரம் அறிவார். இதே மாதிரி சுந்தரர் வந்து எங்கே கேட்குறார் அப்படின்னா, ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணோட திருவாரூர் வரார் இல்லைங்களா? அப்படி ஒரு கண்ணோட திருவாரூர் வருகின்ற பொழுது பறவையாரோட வீட்டுக்கு தூது போக சொல்கிறாரு. யார்? சுந்தரர். அப்படி சாமி போகிறார். சாமி போயிட்டு வந்து என்ன சொல்வார், பறவை நாச்சியார் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடியார் துயரம் தரியாரு. நீங்கள் அடியாருடைய துன்பத்தை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்களா? நீங்கள் யார்? ஆரூர் பெருமான். உங்களுக்கு அடியார் துன்பப்பட்டால் பிடிக்காதில்ல. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னுடைய துன்பத்தை நீங்கள் வந்து துடைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களால் முடியாதது எதுவும் இல்லை, அடியார் துயரம் தரியாரே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா ஆரூர் பெருமான் எப்படின்னா, அடியார்கள் துன்பப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாராம், உடனே நீக்குவாராம். அதை என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உயிரை விடுவேன் அப்படிம்பார். நீங்கள் போய் உடனடியாக அதை முடிச்சுட்டு வரலைன்னா உயிரையே விட்டுருவேன். நானாக உங்களை வந்து என்னை ஆட்கொள்ளுங்கன்னு சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி என்னையே ஆட்கொண்டீங்க. இப்போ என்னுடைய இந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா என்று சொல்லி பெருமானிடத்தில் ஏர்வன் கழிக்கம் நாயனர் ஊனத்தில் அது வரும். அப்படி கேட்பார். அதற்கு பிறகு சாமி போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் இவர் இங்கேருந்து அங்கே பறவையார் வீட்டுக்கு போகிறதெல்லாம் அது என்ன அவர் நினைக்கிறாருன்னா,
2 கண்ணோடு அங்கேருந்து வந்தோம், மீண்டும் அந்த அம்மா வீட்டுக்கு போகிற பொழுது 2 கண்ணோடு தான் போகணும். நம்பிகளுடைய ஒரு குறைப்பது. அதுதான் மீளா அடிமை பாடி ஒரு கண்ணை பெற்று அதற்கு பிறகு போகிறார். அதுவும் எங்கே பாடுறார் அப்படின்னா அர்த்தசாம பூசையில் பாடுறாருங்க. சிவகோணிய உரையில் சொல்லுவார், நமக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும்னா அர்த்தசாம பூசையில் வச்சா உடனடியாக நிறைவேறுமா. அவர் உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். அந்த மீளா அடிமை உமக்கே ஆளாய் பதிகம் வந்து எப்போ பாடுனது அப்படின்னா அர்த்தசாம பூசையில் பாடிய திருப்பதிகம் அது. அதற்கு பிறகு அவருக்கு வலதுகண் வருகிறது, பறவையாருடைய வீட்டுக்கு போகிறார். 2 கண்ணோடு தான் போகணுன்றவர் 2 கண்ணோட போகிறார். இப்படி இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, தேர்களும் கொடிகளும் ஆகி நிறைந்து விளங்கும் வீதிகளையுடைய திருவாரூர் எழுந்தருளி இறைவரே நீரே அல்லாமல் என் துன்பங்களை அறிய வல்லவர் யாவர். சுந்தரரும் சரி பறவையாரும் சரிங்க, தங்களுடைய துன்பத்தை யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் சொன்னாங்க. ஆரூர் பெருமான்கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க, வேறு யாருக்கிட்டையும் போய் சொல்லலை. அதான் ஒரு பெரிய சிறப்பு. ஆமாம், நீரே அல்லாமல் என் துன்பங்களை அறிய வல்லார் யாவர். அடிகளே அடியேன் வருந்தும் அளவும் இவ்வளவே. நான் அவ்வளவு வருத்தத்தில் இருக்கிறேன் பெருமானே, நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? அருள் செய்யணும். ஆமாம், கங்கையும் மதியும் புள்ளிகளை உடைய வால் போன்ற பாம்பு கூட்டங்களும் வரிசையான வெண்தலைகளின் பக்கங்களில் ஊர்ந்து தவழ்தற்கிடமாக சடையை உடையவரே, இடபத்தின் மீது எழுந்தருளுபவரே, உம்மிடம் அன்பில்லாதவர் போல யானோ துன்பப்படுவது. உன்னிடத்தில் அன்பில்லாதவங்க தானே துன்பப்படணும், நான் இப்படியெல்லாம் துன்பப்படலாமா? நீங்கள் எப்படி விடை மீது ஏறி வந்து எல்லாத்துக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இப்படி இருக்கலாமா என்று சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. தேரும் கொடியும் மிடையும் அருகில் திருவாரூர். திருவாரூர் இந்த தேர் அழகுக்கு தேர் அழகு என்று சொன்னால் திருவாரூரை தான் சொல்லுவாங்க. திருவாரூர் அப்படின்னாவே அந்த தேர் அப்படிங்கிறது ஆழித்தேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விதானமும் வெண்கொடியும் எல்லா ஊரும் என்று சொல்லுவது போல வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பர் சாமிகளுடைய தாண்டவத்தில் வருது இல்லைங்களா? அது மாதிரி திருவாரூர் நீரை என்பதனை திருவாரூர் பெருமானுக்கும் ஆரூர் நம்பிகளுக்கும் பொருந்துமாறு இரட்டுறம் ஒளிந்து கொள்ளலும் ஆம் என்று சொல்லி திருவாரூரில் நீரை அப்படிங்கிறது ஒன்று ஆரூர் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வச்ச மாதிரி ஆச்சு, அதே மாதிரி சுந்தரர்கிட்ட விண்ணப்பம் வச்ச மாதிரி ஆச்சான். இரட்டூரம் மொழிதல் போல் இருக்குதுன்னு சொல்லி உரையாசிரியர் சொல்லார். ஏன்னா அவரும் ஆரூரர் தானே, சுந்தரரும் ஆரூரர், நம்பி ஆரூரர். அதனால் திருவாரூர், ஏன்னா அவரும் திருவாரூர்காரர் தானே, அதனால் சொல்கிறார். ஆமாம், நிறைவெண் தலை வரிசையான வெண்தலைகளாலான தலைமாலை என்று சொல்லி விடைமேல் வருவீர். விடை தரும உருவமானது, அதனை மேற்கொண்டு வருதலாவது இறைவன் தர்மத்தை செலுத்த வெளிப்படுதல் என்று சொல்லி, அதாவது பெருமான் எப்பொழுதும் விடை மீது வருவது. விடை என்று சொல்லுவது தர்ம தேவதை அவருக்கு விடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் மட்டும் விடை இல்லாத வருவார். அது எல்லா பக்கம் அடியார் வீட்டுக்கு முதல்ல வருகின்ற பொழுது விடை இல்லாமல் தான் வருவார். அருள் செய்ய வருகின்ற பொழுது விடை மீது வருவார். அதை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏன் நீங்கள் விடையோட வரலைன்னு சொல்லி, சாமி வரலைன்னு சொல்லி எங்கே கேட்குறாரு? இளையான்குடி நாயனார் பணத்தில் கேட்குறாரு. சொல்கிறார் சேக்கிழ பெருமான், பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முய்ந்திட நன்னினார் அப்படின்னார். நாயனாருடைய வீட்டுக்கு ஒரு தவ யோகியாக வர்றார். அப்படி வர்றவர் வந்து பெற்ற மூர்வதும் இன்றியே விடையும் வரல, அதே மாதிரி பேதையால் உமையம்மையும் கூட வரல, நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முய்ந்திட இந்த உலகம் முய்யும்படியாக வந்தாராம். ஏன் அப்படி வந்தாருங்கிறதுக்கு உரையாசிரியர் விளக்கம் எழுதுகிறாரு. அதாவது தர்ம தேவதை அந்த விடை வந்து என்ன பண்ணுச்சா, நாயனாருடைய வறுமை நிலையை பார்க்கறதுக்கு அதுக்கு மனசு இல்லையா, அதனால் விடை வரலைன்னு சொல்லிடுச்சான். அப்புறம் அம்மா எப்படிப்பட்டவ? கருணையே வடிவமானவர் இல்லையா, பெருங்கருணை நாயகி. அதனால் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய அடியாரெல்லாம் அவங்களுடைய குழந்தை தானே, தன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவு துன்பப்படுறதை பார்க்குறதுக்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லையா, அதனால் அம்மாவும் வரலைன்னு சொல்லிட்டாங்களா, சாமி தனியாக வந்தாராம். பாரு, அப்படி உரையாசிரியர் வந்து அதை வந்து இந்த சிவகோணி ஐயா தான் அப்படியெல்லாம் எழுத முடியும். பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞானம் முய்ந்திட மூலத்தில் அப்படி இருக்குது. ஆனால் அது எப்படி கொண்டு வரணுமோ அப்படி சிவகோணிய உரையை கொண்டு வர்றார். விடை என்று சொல்லுவது தர்ம தேவதை, அதுவும் வந்து நாயனாருடைய வறுமை நிலையை பார்க்கறதுக்கு வரல. அதே மாதிரி கருணையே வடிவமான உமையம்மையும் வரமாட்டேன்ட்டாங்க, அதனால் சாமி தனியாக வந்தார். பின்னாடி அருள் செய்ய வருகின்ற பொழுது உமையம்மையோட விடையோடு வருவார். அதான் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, பெற்ற முகந்தீர் அப்படின்னு சொல்லி பரவினாச்சார் இந்த இடத்த கேட்குறாங்க.
திருவாரூரில் நீரே என்பதனை ஆரூர் பெருமானுக்கும் ஆரூர் நம்பிகளுக்குமாக 2 பேர்த்துக்குமாக வைத்து சொன்னது ஒரு அழகுங்க. அதாவது பகை பொருள்களை பகை தீர்த்து ஒன்று சேர்க்கும் செயல்காண இருந்தும் தர்மத்தை செலுத்தும் நீர் இப்போதை பொருள்கள் இயற்கை மாறி எனக்கு இன்னல் செய்ய பார்த்தும் பகை தீர்த்து ஆளாதிருத்தல் அழகன்று. ஏன்னா நீங்கள் பகை பொருள்களை எல்லாம் பகை தீர்த்து ஆட்கொண்டவர். ஏன்னா மேலே என்னென்ன வச்சுருக்கிறீங்க, நிலவு வச்சுருக்கிறீங்க, பாம்பையும் வச்சுருக்கிறீங்க, 2 எதிரெதிரான பொருள்கள். ஆனால் பகை தீர்த்து ஆட்கொண்ட நீங்கள் எனக்கு இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், அதனால் என்னுடைய துன்பத்தை நீங்கள் தான் நீக்கணும், உங்களை தவிர வேறு யாரும் நீக்க முடியாது என்று சொல்லி அம்மா விண்ணப்பம் வைக்கிறாங்க. இனி அடுத்தது தான் அடுத்த வாரம் திருமணம் வந்துடும். ஆமாம், சாமி இப்போ என்ன செய்ய போகிறாரு, பறவை நாச்சியாருடைய கனவுலையும் சொல்ல போகிறார், நம்பிகளுடைய கனவுலையும் சொல்ல போகிறார், அடியாருடைய கனவுலையும் போய் சொல்ல போகிறார். நாளைக்கு காலையில் நம்பிகளுக்கும் பறவையாருக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லி சாமியே சொல்ல போகிறார். இது நம்ம அடுத்த நிகழ்வு அதுதான் என்று சொல்லி அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாங்க. நம்ம அடுத்த வாரம் திருமணம், நம்பிகளுடைய திருமணம். இந்த திருமணத்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னா அழகுங்க. அதாவது பறவையாருடைய திருமணத்தை சொல்லுகின்ற பொழுது அங்கே அப்பா அம்மா கிடையாதுங்க, அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. பறவை நாச்சியாருக்கு எல்லாமே ஆரூர் பெருமான் தான். ஆமாம், அதாவது எப்படி சொல்லுவார், பண்டை விதி, அதாவது அயலறியா மனம் விரும்ப பண்டை விதி கிடைக்கிவிட்டு பறவையாரும் கண்டார் அப்படின்னார். ஆரூர் பெருமானை தவிர ஒன்றும் தெரியாது அம்மாவுக்கு. அவங்களுக்கு தொண்டு செய்கிறது, அவரை பாடுறது ஆடுறது இதுதான் பறவையாருக்கு. அங்கே எப்படி சொல்கிறாருன்னா, சாமி வந்தார், அடியார்கள்லாம் வந்தாங்க, சுந்தரர் வந்தார், பறவையார் வந்தார், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதே திருமணம் அங்கே எப்படி சொல்கிறாருன்னா, ஒற்றியூரில் அவருக்கு அப்பா இருக்கிறாங்க. யார், சங்கிலி நாச்சியாருக்கு அப்பா இருக்கிறாங்க. அந்த திருமணத்தில் ஊர்க்காரரும் கலந்துட்டாங்க. ஏன்னா சொந்த பந்தமெல்லாம் வருவாங்க இல்லையா, ஊர்க்காரரும் கலந்துட்டாங்க, அடியார்களும் கலந்துட்டாங்க. சாமி முன்னாடி நின்று செஞ்சு வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி இப்படி அழகாக சொல்வாருங்க. இது ஒரு நுட்பமான இடம். அந்த திருமணத்தை அடியார்கள் கலந்தாங்க, அதே மாதிரி சொந்த பந்தங்களும் கலந்தாங்க. இந்த கல்யாணத்தில் அப்படி இல்லை, சொந்த பந்தமெல்லாம் ஒருத்தரும் கிடையாது, அடியார்கள் மட்டும் வராங்க. சாமி வராரு, சாமியினுடைய திருவருளால் நாவலர்கோன் மகிழ நங்கை பறவைதனை தந்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். இதை தடுத்தாட்கொண்ட புராணத்துலேங்க நின்று போன கல்யாணத்தை ஒரு 30 பாட்டுக்கு மேலே சொல்லிட்டு வர்றார். 30-40 பாட்டு, இதில் 2 பாட்டில் முடிச்சிடுறாரு. போய் சொல்கிறாரு எல்லாத்துக்கிட்டையும், எல்லோரும் வராங்க, திருமணம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த திருமணத்தை 1 பாட்டு 2 பாட்டில் சொல்கிறார். ஆனால் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் திருமணத்தை 30 பாட்டு சொல்கிறாருங்க. ஏன் அப்படின்னா அதுதான் சிறப்பு. தடுத்தாட்கொண்ட புராணத்தை அங்கே தடுத்து ஆட்கொண்டது தான் சிறப்பு. அதான் சொல்கிறார், அவனெறியில் செல்லாமை தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவனெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அருள் செய்தார்னர். அது ரொம்ப முக்கியங்க. அவர் அவனெறியில் போக இருந்தாராம், யார், சுந்தரர். அதை தடுத்து ஆட்கொண்டது வெண்ணெய் நல்லூருங்க. அதாவது அவனெறியில் தடுத்தது ஒன்று, தவநெறி கொடுத்தது ஒன்று. அவனெறியில் தடுத்தது அருள்துறை என்று சொல்லக்கூடிய வெண்ணெய் நல்லூர், தவநெறி கொடுத்தது தவத்துறை என்று சொல்லக்கூடிய திரு தவத்துறை. இதுதான் ரொம்ப, அதான் 2மே துறைங்க. துறைன்னா என்ன தெரியுங்களா, கரையேறக்கூடிய இடம்னு அர்த்தங்க. கரையேறக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் துறை அப்படிங்கிறது. பரிசல் துறை, குளிக்கிற துறை அப்படின்னு ஆற்றுக்கு சொல்லுவோம், துறைன்னு சொல்லுவோம். அது மாதிரி அருட்துறையில் சொல்லுவார். இந்த திருத்துறையூர் செல்லுகின்ற பொழுது சொல்லுவாருங்க, அந்த அருமையாக அந்த இடத்த சொல்லுவார். அவனெறியில் செல்லாமை தடுத்தாண்டா அடியேற்கு தவநெறி தந்தரில் என்று பவனெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அருள் செய்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவனெறியில் செல்லாமல் தடுத்தது வெண்ணெய் நல்லூரில், தவநெறி கொடுத்து அருள் செய்தது இங்கே திரு தவத்துறையில். அதாவது நமக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, பாச நீக்கம் சிவப்பேரு, பாச நீக்கம் வெண்ணெய் நல்லூரில், சிவப்பேரு தவத்துறையில். இடையில ஒரே ஒரு தலத்துக்கு தான் போகிறார். எங்கே போகிறாரு, அந்த தான் அவதரித்த நாவலூர் போகிறார். அதற்கு பிறகு தவத்துறை தான் வர்றார் என்று சொல்லி அடுத்து பெருமானுடைய அந்த நம்பிகளுடைய திருமண பாட்டு அடுத்தது வந்துருங்க. அவன் அடுத்த பாடலே பெருமான் எல்லாத்துக்கும் போய் சொல்கிறது தான், அடியாள்கிட்ட எல்லாம் சொல்கிறது, நம்பிகள்கிட்ட சொல்கிறது, அப்புறம் திருமணம் நடக்கிறது என்று சொல்லி இந்த அளவில் நம்ம இன்று 171 பாட்டில் நிறைவு செய்கிறோங்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால்
ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம். திருச்சிற்றம்பலம்.